இளவிடுதலையும் திராவிடர் இயக்கங்களும் என்பது தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி கூட்டங்களில் சொல்வது சீமான் ஒரு மடையன், அவனுக்கு விட்டுறோம். வைத்தியகாரன் கல்லூத்தன மாதிரி முதல்லயே வளருவானே, கல்லுகார ஒத்து என்ன வருது. இப்ப அந்த மாதிரி நம்ம எதையோ பேசிட்டு இருப்பாரு. பிரபாகரன் விடுதலை வீரன் இந்த மக்களுக்கு தெரியுமா? நான் வந்துதான் அவர் அதிகம் கொடுத்தேன் சொல்லுகிறாரு. இவர் வராதுங்கிறது யாருக்குமே தெரியாது. 300 மைல் பறந்து போறான். ரேடார் கண்டு சிக்கல குண்டு போட்டான். 30-40 விமானங்களை அழித்தார்கள். ஒரு சிவிலியன் கூட சாகவில்லை. பத்திரமாக மீண்டும் வந்து விட்டார். இதை அடுத்த நடவடிக்கை இது நியூயார்க் டைம் ஹெட்லைன்ல போட்டு முதல் காலத்துல 8 காலம் செய்தி அதுதான். உலகம் பூரா எல்லா பத்திரிகையும் எழுதினாங்க. சீமான் சொல்லிதான் எழுதிருக்கோம் தெரியல. கை விரிச்சிட்டாரோ, கை விரிச்சு தப்பித்துக் கொண்டாரு. பெரியார் என்னன்னு, நாங்களே அடிமை, நாங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று விடுதலை போராளிகள் கேட்டு வந்த போது கைவிரித்து விட்டார் பெரியார். மடையா 1972 வந்து பார்க்கிறார். பெரியார் 73 போராட்டம். ஈழ விடுதலையை பற்றி இப்போது புத்தகை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பேசிட்டு எல்லாம் பார்த்திருக்கீங்க. பைத்தியகாரன், அதாவது பைத்தியகாரன்னு கல்லூத்துன மாதிரி நம்ம சொல்லுவாங்க. முதல்லயே வளருவானே, கல்லுகார ஒத்து என்ன வருது. இப்ப அந்த மாதிரி நம்ம பேசி எதையோ பேசிட்டு இருப்பார், பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எதை பற்றி சொல்லுகிறார்? பிரபாகரன் விடுதலை வீரன் என்று இந்த மக்களுக்கு தெரியுமா? நான் வந்துதான் அவர் அறிமுகப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இவர் வராதுங்கிறது யாருக்குமே தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நான் கூட அண்மையில் ஒரு நேர்காணல் கூட சொன்னேன். உங்களுக்கு இந்திய உலகத்தில் நடந்த பெரிய நடவடிக்கைகள், இராணுவ நடவடிக்கைகள் ஒன்றாக சொல்லப்படுவது என்று எண்டபியில் நடந்த இஸ்ரேல் படை போய் அங்கு கடத்தப்பட்ட விமானத்தில் இருந்த அத்தனை பேரையும் பத்திரமாக மீட்டு வந்தது. அதான் உலகினுடைய போர் நடவடிக்கைகள் மிகச்சிறந்த நடவடிக்கையாக ஆய்வறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, போரியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அடுத்த நடவடிக்கையாக அவர் சொல்லுவது கட்டுநாயக விமானத்தில் தளத்தில் போய் புலிகள் தாக்கியதுதான். என்ன சொல்றான்? 300 மைல் பறந்து போறான். ரேடார் கண்ல சிக்கல போறான், குண்டு போட்டான். ஒரு 30-40 விமானங்களை அழித்தார்கள். ஒரு சிவிலியன் கூட சாகவில்லை. ஒரு பொதுமகனும் சாகாமல் இராணுவ வீரர்கள் மட்டும் இறந்து அந்த இராணுவ விமானங்களை அழித்து விட்டு பத்திரமாக மீண்டும் வந்து விட்டார். அதுதான் கட்டுநாயக தாக்குதல். இதை அடுத்த அடுத்த நடவடிக்கை இது நியூயார்க் டைம் ஹெட்லைன்ல போட்டு முதல் காலத்துல 8 காலம் செய்தி அதுதான் போட்டார். உலகம் பூரா எல்லா பத்திரிகையும் எழுதினாங்க. அப்போ வந்து சீமான் சொல்லித்தான் எழுதியிருப்பாங்களா தெரியல. எல்லாரும் அப்ப தெரியும். இப்போ இவரை பற்றி எத்தனை ஏடுகள் அவரை பற்றி எழுது. உலக நாடுகள்லாம் பேட்டி கேட்டதெல்லாம் என்ன, இவர் போனதுக்கு அப்புறம் உலக நாட்டு நிருபரெல்லாம் வந்து அவரை போய் பேட்டி எடுத்தார்கள். 94 எடுத்தாங்க. உலக நாட்டுன்னு அத்தனை எல்லாம் வந்து பேட்டி எடுத்தார்கள். அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனா இவருக்கு தெரியலங்கிறதுனால யாருக்கும் தெரியாது என்று கருதி கொள்ளும். புனைக்கண்ணை மூடிக்கொண்டால் மூலோகம் இருண்டு விட்டதுன்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியலப்பா, அதனால யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுதான் இவருடைய நிலை. அப்போ எந்தெந்த நிலைகளில் ஆதரவாக இருந்தோம் என்பதற்கு மிக நீண்ட வரலாறு உண்டு. இன்றைக்கு தோழர் சபேசன் என்பவர் ஒரு ஏதோ ஒன்று நான் யூடியூப்ல பார்த்த முடிய நேர்காணலை, எந்த நினைவினையும் இல்லை. அவர் நல்ல ஒரு பெரியாரியர் தான். திராவிடர் முன்னேற்ற கழகம் பேரை மாத்தினாங்க. அவங்க தன் பெயரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட திராவிடர் முன்னேற்ற கழகம் மாத்திட்டாங்க. பெயரை மாற்றிக்கொண்டாங்க. மாற்றிக்கொண்டு பெரியார் சிந்தனைகள் அந்த இளஞ்செழியன் அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கு. இவங்க தான் முதலில் ஜாதி ஒழிப்பு இயக்கத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்தியவர்கள். அதாவது அந்த பகுதியில் நடத்தியவர்கள் ஜாதி ஒழிப்பு இயக்கத்தை திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் நடத்துச்சு. அதற்கப்புறம் பல பேர் அதோடு இணைத்துக் கொண்டார்கள். அப்ப எப்படி பெரியாரை பற்றி எழுதின கட்டுரைகளை பற்றி, டொமினிக் ஜீவா எப்படி எல்லாம் பெரியாரை பாராட்டி எழுதியிருக்கார் என்பதை பற்றி விரிவாக அவர் அதில் வந்து சொல்லியிருந்தார். இந்த தாக்கம் அங்கு இருந்தது. சிவத்தம்பி அவர்கள் திராவிட இயக்கத்தின் இன்றைய பொருத்தப்பாடுன்னு எழுதினார். ஈழத்தில் நடந்த தேசிய விடுதலை போராட்டத்திற்கு காரணமாக இருந்து சுயமரியாதை இயக்கம் எழுதினார்.
இதுதான் அவங்களுக்கு காரணமா இருந்ததுன்னு ஈழத்தறிஞர் எழுதுகிறார். இங்க இருக்க மடையனுக்கு தெரியல. அப்போ அது ஒரு செய்தி. பின்னால் அதுக்கப்புறம் 61 ஈழத்தில் நடந்த போராட்டம் 82க்கு அப்புறம் நான் பேசுறேன், 83க்கு அப்புறம் பேசுறேன். 1961 அண்ணா கடிதம் எழுதுகிறார், ஐநாவுக்கு எழுதுறாரு. தயவு செய்து ஐநாவின் நீங்க எல்லாம் போய் தமிழீழத்தில் இலங்கையில் தமிழர்கள் மீது தாக்கப்படுகிற தமிழர்கள் என்பதற்காகவே தாக்குநர் நிகழ்ச்சி கண்காணித்து அதற்கான தீர்வு நடவடிக்கை எடுக்கணும்னு எழுதுறாரு. அது திருப்பியும் ரொம்ப காலம் கழிச்சு நடந்ததுன்னு வச்சுங்க. ஆனா அந்த சிந்தனை எப்படி இருந்திருக்கும் ஒருத்தருக்கு. மலையக தமிழர்களை பற்றி அதிகம் பேசினார். அதை பற்றி தீர்மானம் திராவிடர் கழகமா இருந்ததோ திமுக எல்லாத்திலும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா ஈழத்தை பற்றி பேசியது இருந்தது. அதையெல்லாம் கூட விட்டு விடுங்க. ஈழத்தில் தனி ஈழம் கேட்டு போராட்டம். அப்புறம் பெரியார்ட்ட சொல்லுவாங்க, இதே நம்ம தோழர் மணியரசன் கோச்சுவோம். ஐயா மணியரசன் பொருள் எழுதினார். என்ன எழுதினாருன்னா, கை விரிச்சிட்டாராம். கை விரித்து தப்பித்துக் கொண்டாரு பெரியார். என்னன்னு, நாங்களே அடிமை, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று விடுதலை போராளிகள் கேட்டு வந்தபோது கைவிரித்து விட்டார் பெரியார். இல்ல லாபகமாக என்ன தவிர்த்து கொண்டார். 3 வார்த்தை போட்டார். அவருக்கு தான் அந்த லாபகம் எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. அவர் சொன்னார், மடையா 1972 பாக்குறாரு. பெரியார் 73 செத்து போனதுக்கு அப்புறம் போர் நடந்தது. 72 செல்வநாயகம் ஆதரவு கேட்க, தந்தை செல்வா வருகிறார், ஆதரவு கேட்ட போது தனி ஈழம் என்ற கோரிக்கையே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டில் தான் தனி ஈழம் தீர்வு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 72 தனி நாடு என்ற கோரிக்கையே இல்லை. தமிழரசு கட்சின்னு பேர் தமிழ்ல, ஆங்கிலத்தில் அந்த கட்சிக்கு பேர் பெடரல் பார்ட்டி. கூட்டாட்சியை தான் கேட்டார். உண்மையான கூட்டாட்சி வேணும், பேர் பெடரல் பார்ட்டி ஆங்கிலத்துல. தமிழ்ல தமிழரசு கட்சி. அப்ப தமிழ் அரசே அவர்கள் கேட்கவில்லை, கூட்டாட்சி வேண்டும், உண்மையான கூட்டாட்சி வேண்டும் என்பதை அவர் வேண்டுகோளை வைத்த காலம். அப்ப பெரியார பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் சிங்களவனுக்கு அடிமை போல நாங்க வடக்கத்தியானுக்கு அடிமையா இருக்கிறோம். அடிமையில் எப்படி ஒரு அடிமைக்கு என்ன உதவி தெரியல. உங்க நாட்டு அறவழி போராட்டம் அங்க நடக்குது, இங்க நாங்க என்ன ஆதரவாக குரல் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். இவர் தப்பிச்சிட்டாரு. ஆதரவா பேசலாம் முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏயா போர் எப்போ வந்தது? 76 தீர்மானம் மே 14ஆம் தேதி தான் அந்த மாநாடு தனி ஈழம் தீர்மானம். விடுதலை புலிகள் என்ற பேரோடு இயக்க தொடங்கியது மே 5ஆம் தேதி. விடுதலை புலிகள் இயக்கம் தோன்றி 9வது நாள்லயே தீர்மானம், தனி ஈழ தீர்மானம் வருது. அப்ப அதுக்கு 72 இதை பத்தி யார் பேசி இருப்பாங்க? அறவழி போராட்டம் எல்லாம் பலனின்றி போனதுக்கு அப்புறம், அறவழி போராட்டங்கள் ஆயுதம் கொண்டு அடக்கப்பட்டதற்கு பின்னால் இளைஞர்கள் ஆயுத போராட்டத்துக்கு வருகிறார். ஆயுத போராட்டம் சிறு அளவில் பெருளவு என்னமோ நடந்தது. அடுத்து அவர்கள் தமிழ்நாட்டின் இந்திய அரசுக்கு ஒரு பார்வை வருதல். இந்திரா காந்தி பற்றி ஒரு பாராட்டு சொல்லுவார், இந்திய விடுதலை கிடைச்சிருந்தது. விடுதலை கிடைக்க யாரும் விட மாட்டாங்க. இந்திரா காந்தி மட்டும் என்ன, அவர்களுக்கு இலங்கை அரசை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். சண்டை போட்டா நம்மகிட்ட உதவி வருவான், பார்த்துக்கலாம், நம்ம கையிலேயே வச்சுக்கலான்னு எண்ணம் மட்டும்தான் இருந்திருக்க முடியும். சரி, எப்படியோ பயிற்சி அளித்தார் என்று சொல்லுகிறார். பயிற்சி அளிப்பதற்கு சொன்னது கூட விடுதலை புலிகள் அப்போது வரவில்லை. பயிற்சி அழைத்த வந்தவர்கள் விடுதலை புலிகள் எல்லாம் கூப்பிடல. சந்திரகாசன் ஒருத்தர் வந்தார், தந்தை செல்வாவுக்கு மகனாக பிறந்தவர். நம்ம ராய் ஏஜென்ட் மாதிரி அவர் இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு வர்றார். புலிகளை விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வர்றாரு. இந்திரா காந்தி கேட்கறாங்க, எங்க புலிகள் எங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் தான் போய் பேசுறாங்க அவங்ககிட்ட போய். அப்ப ஏன் வரலன்னா, இவங்க ரொம்ப சின்ன இயக்கம், 300 பேர் கொண்ட இயக்கம். 300 பேர் கூட இப்ப இல்லை. இவங்க 2000 பேர் வச்சுருக்கலாம், பிளாட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத இயக்கம் என்பதற்காக விட்டு விடவில்லை. அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், அவங்க கல்வியில நிப்பாட்டத்தாலும் கூப்பிட்டு வரல. அது நம்மளும் பிடிக்காத தலைவர்களுக்கு தன் கொள்கையில் நிற்க கூடாது, நம்ம சொல்ல கேட்கறவங்க வேணும்னு நினைப்பாங்க. ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 80களில் புலிகள் 17 விடுதலை புலிகள் கொழும்பு நகருக்குள் வந்து விட்டார்கள் ஒரு செய்தி. அதை தொலைக்காட்சியில் தோன்றி பிரதமர் பிரேமதாஸ் அறிவிக்கிறார். புலிகள் 17 பேர் கொழும்பு நகருக்குள் வந்துவிட்டதாக செய்தி வருகிறது. எனவே அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் 1 வாரத்திற்கு இயங்காது என்று அறிவிக்கிறார். வந்தவன் 17 பேர். அப்ப
அப்ப அவன் எப்படி நினைச்சிருக்கான் புலிகளை பற்றி? விடுதலை புலிகளை இயக்கம் போய் 17 பேர் வந்துட்டானான். அரசு அலுவலகங்கள் விடுமுறை, தொலைக்காட்சியில் சொல்லி பிரதமரே பேசுகிறார். அப்ப அந்த இயக்கத்தை பத்தி இங்க இந்திய பிரதமருக்கு தெரியாம இருக்குன்னா அப்புறம் வந்தார்கள். எப்படி பயிற்சி? அது நான் சொல்றேன். பயிற்சியை அவர்கள் அளித்தார்கள், இந்திய அரசு அளித்தது. இந்திய அரசு இங்கிருந்து போனாங்க. அப்ப அவருடைய நிலை என்ன, புலிகளுடைய நிலை என்னன்னா, அவங்களுக்கு அவங்க நம்மளை கூட்டி போட, நாம அங்க போகணும். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தொடர் வண்டிக்கு நாமளே டிக்கெட் வாங்கிட்டு போகணும். இவ்வளவுதான் நம்மளும் நினைச்சது. அதற்கு கூட சிக்கல் இருந்த காலம். இங்கிருந்து போறதுக்கு நம்ம தான் டிக்கெட் வேணும். அவன் என்ன நம்மளை கூட்டிட்டு போறதுங்கிறது, நாம போவோம். இடைஞ்சொல்ல நாங்க வர்றோம். நாங்க அதற்கு யார் உதவி இருப்பார்கள் என்றால், இப்ப திட்டம் பார்த்து திராவிட இயக்கத்துக்காரதான் உதவி டிக்கெட்டோட ஏற்பாடு பண்ணுவாங்க. போனார்கள். பயிற்சி முடிந்து எங்க வந்தார்கள்? நேர கோயம்புத்தூருக்கு ராமகிருஷ்ணன் வந்தாங்க. ராமகிருஷ்ணன் தோட்டத்தில் தான் தங்கி இருந்தாங்க. அங்கிருந்து வந்தவங்க இந்த ஜூலை கலவரம் அதுக்கு பின்னால்தான் வர்றாங்க. ஏறக்குறைய ஒரு 6 மாத காலம் இங்கதான் தங்கி இருந்தாங்க. அக்டோபர் மாதம் வந்ததாக எனக்கு நினைவு. அவர்கள் தான் அதுக்கப்புறம் 3-4 மாதம் இங்கதான் இருந்தாங்க. அத்தனை பேருக்கு இவர் தான் உணவு எல்லா ஏற்பாடுகளும் செய்து இங்க தங்க வைத்திருந்தார். அப்ப ஏன்னா அவரோட பெரிய இது கிடையாது. இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லணும். அப்பதான் பேபியோடு நட்பு ஏற்படுகிறது. திராவிடர் கழகத்தின் சார்பாக மாநில இளைஞரணி மாநாடு நடக்கிறது. அதில் ஒரு கண்காட்சி நடத்துகிறார்கள். கண்காட்சி அப்போது திராவிடர் கழக இளைஞரணி தான் பேபி சுப்பிரமணியம் என்று ஒருவர் இருந்தார். ஆனா அவர் தன்னை ஈழத்து அகதின்னு தான் சொல்லிட்டாரு. பிறகு வீட்டுலாம் அப்படிதான் சொல்லிட்டாரு. ஈழத்தில் தான் வந்திருக்கிறதோ அகதி, எங்க நாட்டை பத்தி சொல்லணும்னு தான் சொல்லி கொண்டு இருந்தார். ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள். இந்த கண்காட்சியின் வழியாக தான் தோழரோட ஒரு உறவு ஏற்பட்டது. இந்த கண்காட்சிக்கு அடுத்த கண்காட்சியாக நடந்தது கோயம்புத்தூர்ல தான். முதல்ல ராஜாஜி சிலை இருந்தது, அதுக்கு முந்தைய அதுவும் இருக்காது. அந்த இடத்துல தான் கண்காட்சி நடந்தது. 45 நாள் நடந்தது இங்க. அப்பதான் ஜூலை கலவரம் நடக்கிறது. ஜூலை கலவரத்துக்கு முன்னால் அதற்கான கண்காட்சிகள். அப்பதான் சோலை கலவரத்துக்கு செல்லக்கிளி தாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அடுத்து சீலன் என்பவர் அடுத்து சில நாட்களுக்கு பின்னால் ஆசிர் செல்லன் தலைவர் பிரபாகரனுக்கு மிகவும் அணுக்கமான அவர் மரியாதை மிக்க, அவர் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அதனால தன் பையனுக்கு அவருடைய பேரை சார்லஸ் ஆண்டனின்னு பேர் வச்சார். அவர் பேர் சார்லஸ் ஆண்டனி. இவர் வச்ச பேர் இதயசீலன் என்று இவராக ஒரு பேர் வச்சார். அவருக்கு அவ்வளவு அவர் மேல தாக்குதல் பிரிவு தலைவராக இருந்தார். அவர் இறந்ததுக்கு அடுத்த நாள் இங்க படம் வைக்கப்பட்டது. பெரிய ஆச்சரியம். நேத்தான் சுட்டான செய்தி வருது, போட்டோ இங்க வைக்கிறாங்கடா தீங்காக்காரே அப்படின்னு நினைச்சு அப்போது நடந்த அந்த கண்காட்சி 2வது செய்தி. அதற்கப்புறம் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அப்போதைய பொதுச் செயலாளர் இப்ப தலைவர் வீரமணி அவர்கள் இந்த கண்காட்சியினுடைய பொருட்களை 7 காப்பி எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்கிறார். அப்ப எல்லாருக்கும் அந்த கஷ்டம் தானே, எல்லாருக்குமே எங்களுக்காக செலவனுடைய நிலையில் தான் அவரு 7 காப்பி எடுத்துக்கொள்வார். ஒரே நேரத்துல பல இடங்கள் நடத்தணும், எப்படி நடத்துறது, அவர் தான் அதுக்கு உதவி செய்தார். இந்த கண்காட்சியில் திராவிடர் கழகத்தில் இளைஞரணி தான் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. அந்த நிதி என்ன உண்டியில் 150 200 விடுவோம். ஒவ்வொரு நாளும் அதை அனுப்பிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. அதுதான் செலவுக்கு அவர்களுக்கு பயன்படுது. அதுதான் இப்போ கோடிக்கணக்கா வாங்குற வசதிகள் ஆதரிக்க நாம போல அவர்களால் முடியாத காலத்தில் ஆதரிக்க போனவர்கள். அந்த மாதிரி எல்லா இயக்கங்களுக்கும் நான் இந்த நூலில் கூட அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா சும்மா ஒரு மாவீரர் நாளுக்காக எழுதப்பட்டது. சும்மா எழுத சொல்லி அது கொஞ்சம் நீண்டுகிட்டே போய் ஒரு புத்தகமா அப்புறம் போட்டோம். புகழ்ச்செல்வி என்ற ஓட்டுல கேட்டாங்க, ஏங்க கொஞ்சம் எழுதுங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாரோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னாரு. அதுக்காக எழுதணும். அது ஒரு இதழ் முடியாத போட்டு தொடங்க 2 இதழ் எழுதுங்கன்னாரு. விரிவா எழுதுங்கன்னாரு. தொடர்ச்சி எழுத வேண்டிய தேவையை விட்டது. எழுதணும். அது கொஞ்சம் முழுசு போட்டோம். அதுல செய்தியை மட்டும் அப்படியே நான் படிச்சே காட்டலாம். இப்போ ராமகிருஷ்ணன் தோட்டத்துல போச்சுன்னு சொல்றது இல்லைங்களா. அதற்கு அப்புறம் நன்கொடைகளை பற்றி எல்டிடி பற்றி சொல்லுவோம். முதல்ல பயிற்சி முகாம்கள் யார் யார் நடத்தினார்கள். புலிகளுக்கு குளத்தூர் நடந்தது. நாங்களும் எங்கள் தோழர்களுமான அதற்கான உதவிகளை செய்து நடத்தோம். 3 ஆண்டுகள் அங்கு பயிற்சி எடுத்தார்கள். இன்னொன்னு, அந்த பயிற்சி எடுத்த காலகட்டம் எது என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது தங்கள் தலைவர் கலைஞருக்கு அரசு போதிய பாதுகாப்பு தருவதில்லை என்பதற்காக இவங்களே தொண்டர் படை என்று உருவாக்கினார். வைகோ தான் இருந்து அதை உருவாக்கினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொருத்தர். எங்க மாவட்டத்தில்
அப்போது எம்பியாக இருந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அர்ஜுனன், அவர் தலைமையில் நடந்தது. தனித்தனியா பயிற்சி கொடுத்தாங்க. உடனே எம்ஜிஆர் சட்டம் போட்டார். சீருடை போட்டுக்கொண்டு அணிவகுப்பு நடத்துவது தடை செய்யப்படுவது, யாரும் பண்ணக்கூடாது, அரசாங்க அனுமதி வாங்கிட்டு தான் செய்யினார். இதுக்கு அரசியல் கட்சி தொண்டர் படைக்கு அதுல கூட பயிற்சி எல்லாம் கொடுக்கூடாது சட்டம் போட்டார். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சீருடை அணிந்து கொண்டு அணிவகுப்புகள் நடத்துவதற்கு அரசின் அனுமதி வேண்டும், நடத்தக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பயிற்சி கொடுத்த திமுக தொண்டர்லாம் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு வச்சாங்க அந்த காலம். அப்போதுதான் புலிகள் பயிற்சி பாசனைக்கு திராவிட இயக்கத்தை அந்த அனைவர்களும் இடம் கொடுத்தார்கள். அதை மறந்துவிட்டாரு. முதல்ல ஓராண்டுக்கு ஏறக்குறைய 84 நவம்பர் வரை, அக்டோபர் வரை, நவம்பர் வரை அப்படிப்பட்ட பயிற்சி முகாம் நடப்பது அரசுக்கு தெரியாது, புலனாய்வுத்துறைக்கு தெரியாது. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி நடத்திருக்க முடியும் என்று பாருங்க. அது பிடிச்சா வழக்கு போடுவான்னு தெரியும். ஆனாலும் இயக்கம் நடத்தியது. சும்மா பாராட்டு வர காலத்தில் நடத்தப்பட்டது அல்ல. அது இங்கே ராமகிருஷ்ண தோட்டத்திலும் சரி, வேற இடங்கள் நடத்திருந்தாலும் அப்படி நிலையில தான் நடத்தப்பட்டது அதெல்லாம். அப்ப அந்த நிலையில் நடந்தது, குளத்தூர் நடந்தது, அடுத்து திண்டுக்கல் நடந்தது. பத்ராயிருப்புல ஒரே ஒரு முறை மட்டும் இவர் சொல்றாரு. அப்ப அந்த மேல சமப்பகுதியை மொட்டைன்னு சொல்லுவாங்க. மொட்டை நீங்க திம்மம்னு சொன்னா நான் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. சமமான பகுதி போறப்போ திம்மம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்க மொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேரு பிரபாகரன் மொட்டைன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பயிற்சி நடந்தது. நடந்து போகணும் 6 மணி நேரம் நடக்கணும். மேல போறது 6 மைல் இல்ல, 6 கிலோமீட்டர் இல்லை, அங்கதான் இருக்கு. ஆனா அங்க ஒருத்தர் அந்த காலத்துல பங்களா கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க தங்கி கொண்டுதான் பயிற்சி நடந்தது. அப்படிப்பட்ட இடம் கல்வியில வச்சுதான் தூக்கிட்டு போனோம். அப்படி நடந்தது. அப்போ புலிகளுக்கான பயிற்சி இப்படி. அடுத்து கிழவுக்கான பயிற்சி அது எங்க சேலம் மாவட்டத்துலதான் நடந்தது. கொல்லிமலையும் ஒரு இடத்துல நடந்தது. அதை ஆதரவாக இருந்தவரும் அதற்காக உதவி செஞ்சவரும் வீரபாண்டி ஆறுமுகம் தான் பண்ணார். அவர் பொறுப்பில் தான் அவர் செய்தி கொடுத்தார். அவர் தான் தங்குவதற்கு கீழே அறை எடுத்து கொடுத்தார். எல்லாம் பண்ணி அவர் தான் செஞ்சார். அப்போ சேலத்தில் திராவிடர் கழக தோழர்களே, இப்ப தோழர் அல்மொழி இருக்கிறாங்க. அவங்க அப்பா அண்ணாமலை கூட, ஒரு அண்ணாமலை திராவிட கழக மாவட்ட தலைவராக இருந்தவர். அவரெல்லாம் அப்போ ஆதரவாக, கிழவுக்கு தான் ஆதரவாக இருந்தது. பிளாட் நடந்தது. பிளாட்டுக்கு பயிற்சி வகுப்பு ஒரத்த நாட்டுக்கு பக்கத்தில் நடந்தது. அதை யார் அதற்கு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தவர் என்றால், அங்க ஒன்றிய செயலாக திராவிடர் கழகத்தின் அழகப்பன் அவருடைய ஏற்பாடு. அவருடைய மகன் தான் அமைச்சராக இருக்காரு, அழகு திருநாவுக்கரசு. அவருடைய மகன் அதிமுக அமைச்சராயிட்டாரு. ஆனா அவர் அழகப்பன் திராவிடர் கழகத்தின் ஒன்றிய செயலாளர். அவர் தான் பிளாட்டுக்கான பயிற்சி வகுப்பு அங்குதான் நடந்தது. இபிஆர்எல்எஃப்கான பயிற்சி வகுப்பு. இபிஆர்எல்எஃப் ஆர்பிஎஸ் ஸ்டாலின் மாணவர் அணி செயலாளர். அப்போ திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட மாணவர் அணி செயலாளர். சொல்ல போனா எனக்கு தோழர் ராமகிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் ஈழ விடுதலையை பற்றி அறிமுகப்படுத்தியவர் தான். அப்ப ஆவணங்கள்லாம் அப்பதான் எங்களுக்கு கிடைக்குது. அவர் இபிஆர்எல்எஃப்க்கு ஆதரவாக இருந்தார். அவங்க பயிற்சி வகுப்பு செஞ்சாரு. இங்க ஆரிச்சாமி எல்லாம் செய்திக்குள்ள ஆயுதங்கள் தயாரிப்பு எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தார். அவங்கதான் முதல்ல ஏறக்குறைய எங்களுக்கு முன்னோடி மாதிரி தான். அவர் இளைஞர் அணிக்கு முன்னோடி. அப்போ அவர் தான் அதை செய்தார். அப்ப அந்த நேரத்தில் ஒரு மாநாடு, கும்பகோணம் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டின் போது மாநாடு முடிஞ்சு எங்க 2 பேரையும் இருக்க சொன்னார் அவரு. நானும் ராமகிருஷ்ணன் தங்கிட்டோம். அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு போனோம். அப்பதான் அவங்க தோழரை அறிமுகப்படுத்தினார். அப்ப அங்க போராளி இங்க வந்திருக்கிறாருன்னு. அப்ப அவங்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அவங்க ஒரு நாளைக்கு அவர் சொன்னார், காலைல சாப்பிடலாம் அப்படின்னு. நாங்க சாப்பிட உட்காந்தோம். அவரு நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. சரி, சாப்பிட்டு அப்புறம் பேசணும். ஈழ விடுதலை பற்றி செய்திகளை சொன்னார். ஆவணங்கள் எல்லாம் நிறைய கொடுத்தாரு. ஆவணங்களை, ஈழ விடுதலை பற்றிய செய்திகளை நாங்கள் அப்படி படிச்சு அறிஞ்சதுன்னா அது ஒரு நூல் அடிப்படையாக அதுதான் இருந்தது. ஆனா நாங்க 2 பேரும் பேசிட்டோம். ரொம்ப டூப்பா தெரியுதுங்களே, இவ்வளவு கடுமையா உடல் போய் சேரும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவானா, ரொம்ப டூப் போடுறாரு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இயக்கத்துக்கு ஆதரவா போட, புலிகளுக்கு இதற்கு ஆதரவா நாங்க மாறிட்டோம். அப்படித்தான் எங்களுடைய மாற்றம் வந்தது. ஏன்னா இவருடைய கட்டுப்பாடுகள், இந்த சயனட்டு கிடைக்கின்றது, இந்த ஒழுக்க நெறிகளை பற்றிய கட்டுப்பாடு, இதெல்லாம் தான் எங்களுக்கு அப்படி இருந்தது. அவங்க சீமானுக்கு முன்னாடி பிளாட்ல ஒருத்தர் இருந்தார், முகுந்தன். எல்லா ஊர்ல போனாலும் ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆகும். பொதுக்கூட்டத்துல பேசுவார். ஒரு போராளி தலைவர் பொதுக்கூட்டத்துல பேசுவாரு. கரண்ட் ஆஃப் ஆகும்.
ஆன உடனே கரண்ட் வர்ற பார்த்தா சுத்தி துப்பாக்கி வச்சுட்டு 5 பேர் நிற்பாங்க. அப்புறம் இவங்க இறங்கி போவாங்க. ஒரு இடத்துல இல்லை, அதுக்கு இன்னொரு இடத்துல சொன்னாங்க. நான் கரூருக்கு போயிருந்த பார்த்தா கூட்டம், அப்பயும் கரண்ட் ஆஃப் ஆச்சு, துப்பாக்கி கொண்டு நின்று இருந்தாங்க. இது ஒரு சீமான பின்பற்றி இருக்காரு அவர் அந்த காலத்துல. ஒரு மந்தா பண்ற வேலையை அவர் பெற்றிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதே போல ஈரோசி, அது தத்துவை புலமை மிக்க சிந்தனையாளர்களை கொண்ட ஒரு இயக்கம். அதுதான் ஈக்குவலாக முன்னோடி இயக்கம். ஒரு மாணவர் அமைப்பாக சொல்லப்பட்டது என்றாலும் கூட ஒரு ஆழ்ந்த சிந்தனையை புலம், தத்துவ புலம் கொண்ட அறிஞர்கள் தான் பெரும்பாலும் நடக்கும் இயக்கம். அது அதற்கு செஞ்சவங்க கூட மதுரை சத்திரப்பட்டியில் தான் நடந்ததற்கான பயிற்சி. திமுக தலைவர், பஞ்சாயத்து தலைவர், அதிமுக ஒன்றிய செயலாளர் 2 பேர் சேர்ந்து வருதுன்னா திரவி இன்றைக்கு வரைக்கும் இருக்காரு. வறுமையான மகன் இருக்காரு. அவருடைய மகன் ராஜு, திமுக சேர் ராஜு, அவருடைய மகன் திரவியம் இன்றும் இருக்காரு. அவர் ரொம்ப உடல் கெட்டு அப்படி இருந்துட்டு இருக்காரு. இவங்க தான் அதுக்கு செஞ்சாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த பெரும் இயக்கங்களாக கருதப்படும் 5 இயக்கங்களையும் யார் செய்தார்கள் என்றால் ஒரே ஒரு பயிற்சி வகுப்பு திண்டுக்கல்ல நடந்தது. திண்டுக்கல் சிறுமலையில் புலிகளுக்கு நடந்தது. அது நெடுமாற ஐயாவுடைய கல்லூரி தோழர் அழகரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். திண்டுக்கல் அழகரசாமி ஒரு பேச்சாளர். அவருடைய மகன் தான் மருத்துவர் தாயப்பன். அவரும் பெரியாரிஸ்ட், முழு பெரியாரிஸ்ட். அவரும் பெரியாரியில ஏற்றுக்கொண்டவர். ஆனா நெடுமாறையா திமுக ஈவிகே சம்பத்தோட தமிழ் தேசிய கட்சிக்கு அப்புறம் இப்படி வந்தவங்க தான் அவங்க. அவங்களுக்கு முன்னாள் திமுக உறுப்பினர்களாக நெடுமாறையாவும் திமுக இருந்தாரு. அவர்களும் இருந்து வந்தவங்க தான். இருந்தாலும் அப்போது தமிழ் தேசியம் பேசுகிற ஒரே ஒன்றுதான் அவங்க நடத்தப்படுது என்று சொல்ல முடியும். இப்படிதான் இயக்கங்கள் நடத்தியது. இப்படி நடந்த இயக்கங்கள் அதற்கப்புறம் ஏராளமான இயலாதரவு நடவடிக்கைகள், நெருக்கடிகள். அதுக்கப்புறம் தொடரல. அதுக்கப்புறம் அப்போது உணவுக்குள்ள பஞ்சம் என்று சாதாரண பஞ்சமாக இல்லை, உணவுக்குள்ள நெருக்கடி. அப்போது பல நிகழ்ச்சிகள் நடத்திதான் அங்கங்க நன்கொடைகள் நமக்கு வழங்கப்பட்டது. புலிகளை பொறுத்து மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. இந்த இயக்கம் மட்டும்தான் அப்போது நமக்கு தெரிந்த இயக்கம். முதல்ல நடந்தது ஜோலார்பேட்டையில ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில புலிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்த பெரிய 1 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய தொகை. அப்போது 84, 85 மிகப்பெரிய தொகை. அப்போ 2 பேர், ஒண்ணு திராவிடர் கழக மாவட்ட தலைவராக இருந்த CK சின்ராஜ் என்பவர், அதிமுக மந்திரியா இருந்தார் வீரமணியன், அவருடைய அப்பா. அவர் திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர். இன்னொருத்தர் நாற்றம்பள்ளி அதிமுக MLA அன்பழகன், அவங்க அப்பா திமுக. இருந்தாலும் கூட அந்த உணர்வோடு இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நிதி திரட்டி கொடுத்தாங்க. அந்த நிதியை கொடுத்தவர்கள் முதல்ல ஒரு தொகை. அடுத்தது பெங்களூருக்கு தமிழ்ச்சங்கம் கொடுக்கு. ஐயா தர்மலிங்கம்னா அப்போ சட்டத்துறை பேராசிரியர், பெரியார் தென்னூர்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அவங்கெல்லாம் அப்புறம் சண்முக சுந்தர் இருந்தார், பாகிசிங்கோ, இவரெல்லாம் சேர்ந்து 2 லட்சம் கொடுத்தாங்க. அது பெரிய தொகை. அதற்கப்புறம் சேலத்தில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. கங்கை அமர்ந்து ஒரு இசை நிகழ்ச்சி. அதுல 3 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சு. இதெல்லாம் பெரிய தொகையாக கருதப்படுது. அப்பா 3 லட்சம் மிச்சம் ஆயிடுச்சு என்று அவர்கள் மிக மகிழ்ச்சியாக சொல்லிக் கொண்ட காலம். இதை நடத்தியது பூரா சேலம் மாவட்டத்தில் நாங்கள் எல்லாம் செய்தோம். எங்களுக்கு ஒரு நாங்கன்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் மட்டுமல்ல, சுப்புலட்சுமி இங்க ஈரோட்ல செஞ்சாங்க. அவங்க முழுக்க எடுத்துட்டாங்க. அங்க அதிமுகவில் அப்போது இருந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவராக பரமசிவம் அதிமுக, அவரும் முழுமையா இந்த 3 பேரும் சேர்ந்து நாங்க திரட்டினது தான். அப்போ கட்சியில முரண்பாடு இருக்கும், அரசியல முரண்பாடு இருக்கும். ஆனால் ஈழ ஆதரவு, புலிகள் ஆதரவுங்கிறப்ப அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லைன்னா திமுக அதிமுக ஒரு நிகழ்ச்சிக்கு ஆதரவா இருப்பாங்களா அப்படின்னு இருக்க முடியாது. சத்திரப்பட்டியில இருந்தவங்கள சொன்ன அதே மாதிரிதான் இங்க அன்பழகன் அதிமுக MLAவும் திராவிட கழகம் அப்பெல்லாம் கடுமையாக எதிர்த்துட்டு இருந்த காலம். அந்த மாதிரி காலத்துல கூட அப்படிதான் இருந்தது. இங்க சேலத்துல அதே மாதிரி அதிமுக நமக்கு ஆதரவாக இருந்தது. அப்போ எல்லாரும் சேர்ந்து நிதி திரட்டி தான் தொகையெல்லாம் மிகப்பெரிய தொகையாக அப்படிதான் கருதப்பட்டது. அதுக்கெல்லாம் நம்ம தோழர்கள் அவசரம். எல்லா பக்கமும் எல்லா இயக்கங்களுக்குமாக செய்தெல்லாம் அதற்கான பங்கு திராவிட இயக்க தோழருக்கு தான் உண்டு. ஏன்னா அப்போ வேற தமிழ் தேசிய இயக்கங்கள்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை.
அது ஒரு சொல்லலாம். ஆனா திராவிடர் இயக்கம் இது எத்தனையும் செய்யுது. இப்ப எப்படி அவர்கள் இன்னொன்னு இப்ப சொல்லிட்டு இருக்குது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இல்ல பிரபாகரன் வந்து முதல் முறை போனப்போ பிரபாகரன் சொல்லியிருக்கிறார், இவர்கிட்ட சீமான்ட்டு சொல்லியிருக்கிறார், பெரியாரின் தான் சிந்தனைகளை எங்களை பிடிச்சது, அப்படி இப்படி அதை படிச்செல்லாம் சொன்னார், அண்ணாவை படிச்சேன், பெரியாரை படிச்சேன்லாம் சொன்னார். பெரியாரின் கைத்தடி தான் நிமிர்ந்து துப்பாக்கியாக மாறியது. அப்புறம் என்ன பண்றாரு, இப்ப 5-6 வருஷத்துக்கு ஒரு பிரபாகரன் வந்திருக்காரு. வந்து இவர்கிட்ட திரும்பி இல்லடா திருட்டு கூட்டம் திராவிட கூட்டம் எவன் நம்பாதனாரு, அதுக்கப்புறம் தான் என்ன மாத்திக்கிட்டேன்னு. ஆனா ஆவியோடு பேசுகிற அதிசய மனிதர் சொல்லிட்டான். 2009 மே 17 காலையில இறந்துட்டாரு தலைவர் பிரபாகரன். ஆனா இவர்கிட்ட வந்து மட்டும் தனியா வந்து டம்ளர் வச்சு பேசினாரா, ஆவி அமுதா வச்சு பேசினாரா தெரியல. வந்து திராவிட திருட்டுப்பா ஜாக்கிரதையார் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு பிரபாகரன். ஆனா உண்மையில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதுதான் அவங்க 2-3 இடத்துல மட்டும் சொல்லணும். ஒன்று, முதல்ல வந்து 1987 வந்து பிரபாகரன் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நினைக்கிறேன் இங்கிருந்து ஈழத்துக்கு போர் அமைதிப்படை போகவில்லை. அப்போ அவர் திரும்பிட்டாரு, அங்க போறாரு, எல்லாம் போறாங்க. விமானத்துக்கு போறப்ப பேபி சுப்பிரமணியன், இப்போ இளங்குமரன் என்ற பெயரால் அறியப்பட்டார். ஒரு பேபி சுப்பிரமணியன் தான் சொல்றாரு, அவரும் கூட வர்றாரு. ஏன்னா நிருபர்களுக்கு இவரை தான் அதிகமா தெரியும், பேபி தான் தெரியும் பிரபாகரனை விட. அவரை போற இடத்துல பார்த்துருப்பாங்க. இவர் தான் எப்போ எல்லாரோடையும் சுற்றி கொண்டு இருப்பார். அப்ப அவரு பேபி என்ன பேபி வரலைங்களா அவங்க கூடன்னு கேட்கிறாங்க. பிரபாகரன் சொன்ன பதில், அவர் தீக்காவில சேரன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வார்த்தையை தான் சொன்னாரு. இதை பத்திரிகையில் எழுதியிருந்தான். பிரபாகரனை கேட்ட போது சிரித்து கொண்டே சொன்னார், அவர் பேபி அண்ணா வந்து பேபி அண்ணன்னு தான் சொல்லுவார். அவரும் பேபி அண்ணா தீக்காவில சேர போறாரு, நாங்க வந்து போறோம் ஈழ விடுதலைக்கு போறோம்னு போனார். அப்படித்தான் போனார். அதே போலதான் அவரும் இருந்தார். அது வந்து அவர் வந்தது முதல் 90ஆம் ஆண்டு தஞ்சை திராவிட கழக மாநாட்டு தான் தோழர்கள்லாம் விடைபெற்று கொண்டு அவர் போனார். கப்பலுக்கு 90ஆம் ஆண்டு வரை இங்கேதான் அமைதிப்படை போராடுறப்ப இங்கேதான் இருந்தார், இங்கேதான் இருந்தார். அப்ப வந்து அவர் போற போது கூட அது புரட்சி கவிஞர் 100ஆண்டு விழா அந்த ஆண்டு. அதனால வந்து 100 படங்கள் வந்து பாரதிதாசன் படங்கள் வந்தார், 100 படங்கள் பெரியார் படம் வேணும்னு கேட்டார். ஆனா அப்ப எல்லாம் வித்துருச்சு, 50 படங்கள் தான் கிடைச்சது. 50 பெரியார் படங்களையும் 100 புரட்சி கவிஞருடைய படங்களை வந்து புரட்சி கவிஞருடைய கவிதை தொகுப்பு ஒரு 25 வாங்கிக்கிட்டு அவர் முதல்ல மூட்டை தான் வச்சிருப்பாரு, எப்பவுமே மூட்டையோட தான் திரிவார். ஆனா அவர் அதை வேற வாங்கிட்டு தான் கரைக்கு போனார். அப்போ அது எதுக்கு வாங்கிட்டு போனாரு, இங்க போய் பிரபாகரன் படம் பெரியார் படத்தினுடைய அங்க என்ன பண்ண போறாரு, எல்லா முகாம்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா முகாம்களுக்கும் கொடுக்கணுமா, 100 படம் இருந்தா பரவாயில்ல, 50 தான் இருக்குன்னு சொன்னார். இன்னொன்று, நான் இன்னொரு செய்தி சொல்லணும். நான் ஏதாவது சொல்ற மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. சீமான வேற எது சொன்னாலும் பயப்பா இருக்கு பேசுறதுக்கு. 1989 நான் அங்கே போயிருந்தேன். அப்பதான் முதல் மாவீரர் நாள் என்ற ஒரு அறிவிக்கிறார் தலைவர் பிரபாகரன் அறிவிக்கிறார். அதுக்கு முந்தி யாராவது இறந்த நாள்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்படி வேண்டாம்ப்பா, முகம் தெரிந்த பிரபலமானவர்களுக்கு மட்டும்தான் நினைவு நாள் எடுக்கப்படுகிறது. எளிய போராளிக்கெல்லாம் என்ன இருக்கு, ஒரே நாளில் எல்லோருக்குமான மரியாதை வழங்கப்படுகிறது. மாவீரர் நாள் என்பதை அறிவிக்கிறார். அந்த முதல் மாவீரர் நாளுக்கு வர எனக்கு அப்படின்னு தெரியாது, வாருங்கள்னு கடிதம் கொடுத்தாங்க, நான் புறப்பட்டு போனோம், அவ்வளவுதான் தெரியும். போனோம். அந்த சமயத்துக்கு நான் அந்த நாளில் போய் சேரல, இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளவில்லை. காரணம் திரும்பி வந்துட்டோம், நடுவில் வந்து சிக்கலால் திரும்பி வந்துட்டோம். திரும்ப தான் போனோம், டிசம்பர் 1 தான் போனோம். அப்போ பேசிட்டு சொன்னாரு, நான் பேபி என்ன அனுப்பி வைங்களா, தீக்க அவர்கள் சேர்த்துட்டீங்களா, அவரை அனுப்பி வைங்க என்று சொல்லிவிட்டு அவரை பற்றிய சிறப்புகள்லாம் அப்பதான் சொல்றது. அதாவது இது அப்போது இருந்த ஒரு தலைவர், பின்னால் வந்து அவருடைய உதவி தலைவராக பிரதி தலைவர், உதவி தலைவர் சொல்ல, பிரதி தலைவர்னா அடுத்தவர்கள்லாம் அவர் தான் என்பதை போல முதலில் ஆக்கி வைத்திருந்தார்கள். அந்த சொல்லால் தான் அவன் சொல்லுவாங்க, பிரதி தலைவர் தான் சொல்லுவாங்க. இந்த பிரதி தலைவராக மாத்தையா இருந்த காலம், அவனுக்கு வந்து ஒரு மாத்தியா நல்ல பெரிய அது சொல்லு மாத்தியா. அந்த மாதிரி ஆசிரியர் சீலன் சொன்னேன், சீலன் ஒரு நல்ல பெரியார் சிந்தனையாளர். காவல்துறை தலைவராக இளங்கோ
அப்ப ரமேஷ், அறிவுமுது ரமேஷ்னு சொல்லுவாங்க. பின்னால் இளங்கோ என்ற பேரில் காவல்துறை தலைவராக இருந்தார். இவங்கெல்லாம் நல்ல பெரியாரை முழுமையாக படித்தவர்களாக இருந்தார். சோபா சித்தி அவங்கெல்லாம் படித்தவங்க தான், பெரியாரிகளை படித்தவர்களாக தான் இருந்தார். இப்போ அவர் அங்க சீலனை பற்றி சொல்லணும்னா, அவரை பற்றி, அவர் இறந்த போது அவரை பற்றி எழுதினார். செல்லக்கிளி இறந்தவுடன் அவர் சொல்லியிருந்தாராம், ஒரு கோயில்ல என் நினைவாக நீ விளக்கேற்றணும்னு சொன்னாரா, சேர்த்து போயிட்டான். அப்போது எழுதினார்கள், மதத்தில் கடவுளில் நம்பிக்கை இல்லாத சீலன் தன் நண்பனுக்காக முதல் முறையாக கோயிலுக்குள் போய் விளக்கேற்றினாங்க. முதல் முறையா அப்பதான் கோயிலுக்குள்ளேயே போராடி அவ்வளவு நாத்திகராக வளர்ந்தவர். அப்படி ஏராளமாக இருந்தார். அப்போ பேசுறது வேடிக்கை அப்படி சொன்னாரு, நம்முடைய சிந்தனை தாக்கம் என்பது எப்படி இருந்தது. பெரியாரை தெரியும், ஆனால் பெரியாரை பற்றி அறிக்கையில சொல்றாங்க, சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பற்றியே சொல்லிட்டு இருப்பாங்க, தத்துவமாக தான் சொல்லுவாங்க. எந்த அரசியல் கட்சி ஆதரவு நிலைப்பாடு அப்படி எல்லாம் அவங்க வெளிப்படுத்தி கொண்டதில்லை, நேரடியாக வெளிப்படுத்தி கொண்டதில்லை. அந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா 87 அமைதிப்படை சிக்கலுக்கு பின்னர், அமைதிப்படை போயிடுச்சுன்னா இந்தியாவில் கட்டுப்பாடு அதிகமாகும். கொஞ்சம் கண்டு காணாமல் இருந்தது கூட கட்டுப்பாடு அதிகமாகும். கட்டுப்பாடு அதிகமானாலும் அப்பதான் இந்த நடவடிக்கை எல்லாம் கடுமையாகிறது. அவருக்கு எல்லா வெடிபொருள்களும் இங்கிருந்து தான் போகணும், தமிழ்நாட்டிலிருந்து தான் போகணும். பக்கத்துல இருக்கிற நாடு இதுதான், வேற எங்கிருந்து வாங்க அப்படின்னா இங்க தொலைவில் இருக்கிற நாடு தான் அடுத்தது. இப்ப இங்கிருந்து போகணும்னா உற்பத்தியும் செய்ய வேண்டும், அனுப்பியும் வைக்க வேண்டும். அப்ப அது எங்கிருந்து முடியும்? அதற்கு கோவை அதற்கான ஒரு மையமாக இருந்தது. அதற்கான செல்லுடைய இது செய்யறது எல்லாம் அதுக்கு முழு பொறுப்பாடு நம்ம ஆதிசாமி தான். அவர் தான் எல்லாத்தையும் செய்வார். அதை முழுமையடைவது, அதுக்கு மருந்து போட்டு எல்லாம் பண்றது குளத்தூர் செஞ்சுட்டு அங்கிருந்து தான் அப்புறம் கடலுக்கு இது கொண்டு போகிறது செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தோழர்களுக்கெல்லாம் அமைதிப்படை இருக்கிறது, நெருக்கடி இருக்குது தெரியாமையா செய்து கொண்டிருந்தார்கள். தெரியும் எல்லாரும். இதுக்கு ஆதரவான பயிற்சிகளை கொடுத்தவர். முதல்ல புலிகள் பலவித ஒருவரும் போராளிகளாக மட்டும் இருக்கவில்லை, வேளாண்மையை பெருக்க வேண்டும் என்று நினைத்தார். வேளாண்மை கல்லூரியில் நம்ம பேராசிரியர்கள் தான் அவங்களுக்கான பயிற்சியை நடத்தினார்கள். அவருக்கு ஒரு 9 மாதம் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தார். என்ன வகையான பயிரிடுவது, எப்படி எடுப்பது, இது எல்லாவற்றையும். கோபர் கேஸ் பிளான்ட் அப்போ அரசு மின்தடை கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார். மின்சாரத்தை நிறுத்துவான் என்று எதிர்பார்த்தார். அப்பயே பயோகேஸ் போடுறதுக்காக அதுக்கான கட்டுமானம் எல்லாம் இங்க செஞ்சு மேசனை இங்க கூட்டிட்டு போனாங்க. இங்கிருந்து அதையெல்லாம் கோவையில் எல்லாம் சென்றாங்க. அப்போது இங்கிருந்து போனவங்க தான் அந்த உணவும் கட்டுப்பட்டு போனவங்க இங்கிருந்து தான் போனாங்க. அப்ப இதையெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பணிகள், எவ்வளவு அச்சத்தோடும் எவ்வளவு பாதுகாப்பாகவும் அடுத்த துணிச்சலாகும். இது நடக்கணும்னு தெரியல. போய் வெடிபொருள் வாங்கிட்டு வர்றோம். வாங்கிட்டு வர்ற போது பிடிச்சாலும் என்ன வெடிபொருள் வழக்கு யார் மேல வரும்? அது நம்ம ஆளுங்களை பார்த்தா தீங்காக்காரனா பிடிச்சி போடுவான். நிச்சயமா இல்லைன்னா கூட போடுவான், இருந்தா புடவோட கூட போடுறான், இல்லைன்னா கூட வழக்கு போடுவான் நம்ம மேல. ஆனா இருக்குதுன்ற குடும்பம்னா பல நேரங்கள் அந்த சிக்கலில் சந்தித்து இருக்கிறோம். ஒரு முறை போறப்ப பெட்டி பெட்டியா ஜெலட்டின் கொண்டு போற தடுக்கிறாங்க. போலீஸ் சிப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்ச காவலனாலும் வணக்கம், நான் என்னடா சோப் பாக்ஸ் ஏஜென்சி எடுத்துருக்கோன்னு சொன்னோம். அது யார போய் பெட்டி பெட்டியா போங்கன்னா அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அப்படித்தான் வழக்கு தான். அப்படி எத்தனை சிக்கல்களை சந்தித்திருப்பார். 1991 ராஜீவ் கொலைக்கு பின்னால் அது இல்லை, இதெல்லாம் 9 வாக்கு மூலமா இருக்கும், அது விட்டுருவோம். அது கூட இதை அப்படியெல்லாம் கோவையில் இருந்துதான் எடுத்து செல்லப்பட்ட. அது வரைக்கும் ராமகிருஷ்ண இடத்துல தான் இருந்தது, அது மட்டும் தான் சொல்ல முடியும். எனவே இப்படி பல செய்திகளை சந்தித்ததெல்லாம் திராவிடர் இயக்கத்தோடும், குறிப்பாக திராவிடர் கழக தோழர்கள் தான். அது தமிழ்நாடு திராவிடர் கழகமாக இருக்கலாம், திராவிடர் கழகமாக இருந்திருக்கலாம். இந்த தோழர்கள் தான். ஏன் இங்கிருந்து ஈழத்துக்கு பயிற்சி சென்றவர்கள்லாம் யார்? ஈழத்தில் போய் புலிகளோடு பயிற்சி எடுத்தார்னு சொல்லப்பட்ட கூட்டத்தில் எல்லாம் பெரியாரிஸ்டுகள் மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. அந்த சமயத்துல வேற யாரையுமே சொல்ல முடியாது. பயிற்சிக்கு போயிட்டு இருந்ததுல யாருமே எல்லாம் பெரியார் கருத்து பெரியார்ல திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அது இந்த மாதிரி தமிழ்நாடு திராவிடர் கழகம் இருக்கு, அப்படித்தான் இருந்தாங்க. எனவே இதை நான் சொல்றதுக்கு காரணம், சரி அதோட இதை விட்டுட்டு போயிடுவோம், வாய் சும்மா இருக்க.
அடுத்தது தோழர்களே, எப்படிப்பட்ட சிந்தனையை அவர்கள் கொண்டிருந்தார். புலிகளுடைய ஜாதி ஒழிப்பை பற்றி சொன்னார். பல பேர் அதை பற்றி பேசுறாங்க. எவ்வளவு ஜாதியத்தை பற்றி உறுதியாக நின்றார் என்பதை சொன்னார். அதுக்கான தண்டனை எல்லாம் வேடிக்கையான தண்டனை கொடுக்கப்பட்டது அவர்களுக்கெல்லாம். ஒன்றும் இல்லைங்க, அவனை அடிக்கிறதோ வைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஜாதிய சிக்கல் சின்ன ஜாதின்னு சொல்லிட்டா அங்க என்ன அட்ராசிட்டிஸ் ஆக்டா இருக்குது கூப்பிட்டு இந்த சின்ன சின்ன புல்லுலாம் செதுக்கிட்டோம் முளைக்க முடியும். சின்னதா இருக்கு, ரோடோரத்தில் இருக்கும், 1 கிலோமீட்டருக்கு அல்லது 500 மீட்டருக்கு இந்த சின்ன புல் ஒன்றும் இல்லாம பிடிங்கி இருக்கும். அது 5 நாள் ஆகும் வெயில்ல. இதுதான் தண்டனை. என்னங்க என்னங்க அவன் பார்த்தவன்லாம் கேட்பானா, ஏப்பா ஜாதி தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். வேற ஒன்றும் கேட்க மாட்டான், புல்லு புடுங்காவே கேட்பானா, ஏப்பா ஜாதி தெரியல, இப்படிதான் கேட்டு. இதுதான் அப்போ அப்படிப்பட்ட பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பெண் விடுதலை என்கிற போது அப்போ எரிமலை என்ற ஒரு ஏடு கொண்டு அதில் பழைய எரிமலை ஏடுகள் தான் படித்து பார்க்கலாம். அவர்கள் பெண் விடுதலைக்கு தடையாக இருப்பது எவை எவை என்று சொன்ன போது அவர்கள் சொன்னது மனுசாஸ்திரத்தை, குறிப்பாக பல இடங்கள்ல பிரபாகரன் மனுசாஸ்திரத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். மனுசாஸ்திரத்தை அவர்கள் சொல்லுவார்கள், மதங்களை சொல்லுவார்கள். மதம் என்பது எந்த மதம் சொல்லுவோம் நமக்கே தெரியும். இதையெல்லாம் பெண் போராளிகள் எழுதின கட்டுரைகள் நிறைய இருக்கு. இவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் கமிட்டெல்லாம் எழுதிட்டு போவாங்க. ஆனா இவங்க வெளிப்படையாக அதை எழுதி மதம், புராணம், சாஸ்திரங்கள் இவைதான் நம் விடுதலைக்கு தடையே தவிர ஒரு பக்கம் நம்ம ஏமாந்து விட்டு விடக்கூடாதுன்றெல்லாம் கட்டுரைகள் எழுதி எரிமலை பழைய ஏடுகள் படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட செய்திகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான். அதே போல அங்கு திருமணத்திற்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தார். இயக்கத்துக்குள் செய்து கொள்வது, உனக்கு இத்தனை வயசா இருக்கணும், இத்தனை ஆண்டுகள் இயக்கத்தை வந்துருக்கணும், உனக்கு இந்த வயசா இருக்கணும், இத்தனை ஆண்டுகள் ஆணுக்கு. ஆண் வட மாகாணமா இருந்தா கிழக்கு மாகாணத்து பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும், கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்து பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும். இப்படி வைத்தது. தாலி என்பது அவர்களுக்கு இல்லை என்பதுதான். தாலி அணிவதில்லை என்பது அவர் வைத்திருந்த கொள்கை. தாலி வேண்டும் என்று கருதினால் புலிகள் சின்னத்தை போட்ட சங்கிலிகளை இருவரும் போட்டு போடலாம், ஒருத்தர் இல்லை. திராவிட இயக்க வரலாற்று 1935 வைசு மாநாடு காத்தாங்க. வைசு சண்முகம் அவருடைய மகள் மேடையில கேட்டாங்க, நான் தாலி கட்டிக்க மாட்டேன். எல்லாம் உட்கார்ந்து திருமணத்துக்கு பெரியார்கள் நடக்குது. ஏன் எனக்கு மட்டும் கட்டணும், அவருக்கும் கட்டுறேன் இல்லைன்னு முதல்ல சொன்னீங்க, இப்ப எனக்கு கொண்டு வர்றாரு. இல்லம்மா தங்க சங்கிலி தாம்மா, சரி எனக்கு ஒண்ணு கொடுக்க நானும் போட்டுறேன். 2 பேரும் சங்கிலி கொடுத்து 2 பேரும் போட்டு திருமணம் 1935 நடந்தது. ஆனா இவங்க சொன்னாங்க புலிகள் சின்னத்தை கொண்ட தாடிகளை அணிந்து, அதுதான் தாடி வேணும்னா, இல்லாமல் தானே பல பேர் இருந்தாரு. சில பேர் அது விருப்பம் இருக்கும், ரைட் அப்படி வேணா போட்டுக்கோ. இல்ல புருஷன் பையன் கட்டியே ஆகணும், பொண்ணு நான் கட்டுவேன்னு கேட்டா பையன் கேட்கலாம், பொண்ணும் கேட்கலாம், கேட்டா வச்சுக்கோ. இப்படிப்பட்ட முறைகள் தான் அவரோட. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமா அவர்களுக்கு இதை பற்றிய என்ன கருத்து, நம்முடைய ஆரியர் திராவிடத்தை பற்றி அவரிடம் பேச்சு இருந்ததா என்றால் இருந்தது. அதுக்கு அடிப்படையே முக்கியமானது அவங்க நடத்திய ஒரு நாடகம். இலங்கை மண் என்ற ஒரு நாடகம் அங்க எழுதப்பட்டு புலிகளால் அது நாடகமாக தயாரிக்கப்பட்டது. ஒளி வடிவத்தில் வானொலியில ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அது நடந்தது. அது கதை தலைவனாக ராவணன் இருப்பான், வில்லனாக ராமன் இருப்பான். இதுதான் அந்த நாடகம். அது புலவர் குழந்தை அவர்களுடைய ராவண காவியத்தை தழுவிய ஒரு நாடகம். அது அங்க எழுதப்பட்டு 53 வாரங்கள் என்று நடத்தப்பட்டது. நிறைய அந்த அங்கெல்லாம் கொஞ்சம் பாப்பா அங்க கிடையாது, அங்க வெள்ளாளர்கள் இருக்காங்க, மகாஜாதியத்தை முடிச்சோம். அவர்கள் எதிர்ப்பு, பல இடத்துல எதிர்ப்பு வருது, இதெல்லாம் கூடாதுன்னு தலைவருக்கு ரொம்ப எதிர்ப்பு வருதுங்க. அப்படியா, இன்னொரு 53 வாரம் போட்டுங்க, 2வது எதிர்ப்பு வரும். அதற்கப்புறம் மீண்டும் அது புத்தகமாக வெளியிடப்பட்டது. புத்தகத்தை அதுக்கு சும்மா தலைவர் பிரபாகரனும் பேபி எழுதின இதை மட்டும் சொல்றாங்களே, அவங்களுடைய முன்னுரை. அதுக்கு 2 பேரும், இவர் இளங்குமரன் வழங்கிய நயப்புரை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல நமக்கு 50 காப்பியங்களா தொன்மை சிறப்பும் மேன்மையும் மிக்கவர்களாக தமிழர் இருந்த காலத்துல ஆரியம் மேற்கொண்ட பண்பாட்டு படையெடுப்பினால் தமிழினத்தை பெருமைப்படுத்தி வந்த 50 காப்பியங்கள் மறைக்கப்பட்டு
புனைகதை புராணங்களை அடிப்படையாக கொண்டு கலப்பு மொழி நடையில் ஆக்கப்பட்ட இதிகாசங்கள் தமிழ் மக்களிடையே விதைக்கப்பட்டன சொல்றது. அப்புறம் திருப்பி நடந்து சொல்றாரு, தமிழர்களை ராக்கதர் என்றும் இரக்கமற்ற அரக்கர் என்றும் திட்டி தீர்த்தன, தமிழர் தெய்வமென போற்றும் பெண்ணிடத்தை இழிவு செய்தன, பகுத்தறிவாக திகழ்ந்த தமிழர்களை மூடத்தனத்தில் மூழ்க வைத்தன, அறநெறிக்கு புறம்பான சூழ்ச்சி படுகொலையை இனவழிக்கு வகை செய்தன. இவை போன்ற நச்சு விதைகளை தமிழ் மக்களிடையே விதைக்கும் திருப்பணி 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் இடைவிடாது தொடங்குகிறது. இவற்றை எதிர்த்து தமிழகத்தில் பல போர்க்காவியங்களும் இலக்கியங்களும் தமிழ் அறிஞர் பெருமக்களால் படைக்கப்பட்டன. நிறைய வேண்டாம். அதுல கடைசியா அவர் சொல்றாரு, இலங்கை மண்ணுக்கும் எதிராக ஆரியம் இழைத்த கபட சூழ்ச்சிகளை புட்டு புட்டு வைத்துள்ளது என்று அதை பற்றி எழுதுகிறார். பிரபாகரனும் அதற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அங்கிருந்து வர்றான், தான் சாரார பிற எதிரியாக கண்டால் நடுவில் கொஞ்சம் மட்டும் படிக்கிற எல்லாத்தையும் படிக்க முடியாது. அவர்களை தீண்டத்தகாதவராக விலக்கி வைக்க முயற்சித்தான். மனித குல விரோதியாக, கொடியோராக, கொடுமைக்காரராக, மனிதரே அல்லாத அரக்கராக முத்திரை குத்தி பொய்யான கதைகள் கட்டினார். காலங்காலமாக கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் பண்பாட்டு கோலங்களையும் ஈவிரக்கமன்றி சாடினார். அவர்களை அடியோடு அழிப்பதே தர்மம் என போதனை வேறு செய்தான். கடவுள் கோட்பாட்டை துணைக்கு அடைத்து தன்னை தெய்வ அவதாரமாக காட்டிக் கொண்டார். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா உண்மைக்கு புறம்பான முற்றிலும் பொய்யான ஒரு வரலாறு எழுதப்பட்டது. மிகவும் நுட்பமாக செய்யப்பட்ட இந்த வரலாற்று திருவில் தமிழரின் பண்டைய வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அதை எதிர்த்துத்தான் இந்த நாடகம் என்று ஒரு எழுதுகிறார். கடந்த கால கற்பனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வரலாற்று திருப்புகளுக்கு சாட்டை அடி கொடுத்து தமிழரின் பண்டைய சரித்திர வரலாற்றை அதன் உண்மை பக்கம் இலங்கை மண் என்ற பெயரில் நாடகமாக வடித்து நூலாக வெளியிடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறதுன்னு எழுதுறாரு. அப்போ ராவண காவியம் போன்ற ஒரு நாடகத்தை நடத்தினா அவங்க யாரா இருப்பாங்க? அவன் நான் பிஜேபிக்காரனா இருப்பானா, அரசுக்காரனா இருப்பானா? அவன் நிச்சயம் பெரியாரியல் சிந்தனை ஏற்றவனாகத்தான் இருக்க முடியும். எப்படி செய்ய முடியும்? எனவே இப்படி பல செய்திகளை அவர்களை பற்றி சொல்லலாம். இன்னொன்று கூட ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு பல பேர் பார்த்து அண்மையில் கூட நிறைய வந்துட்டு இருந்தது இந்த காணொலி காட்சி. இவரு ஜெகத் கிறிஸ்தவர் பேட்டிக்கு அனுப்பார். அவர் தலைவர் பிரபாகரனை பார்ப்பாரு, கேட்பாரு, ரொம்ப சிக்கலான இடத்துல இருந்து தப்பிச்சிங்கன்னா ஒரு தாக்குதல் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து சார் என்ன நினைப்பீங்க கேட்டார். அந்த வாய்ப்பாக தப்பித்து விட்டோம். இல்லை, அப்போது என்ன நினைப்பீர்? எது காரணமாக இருக்குன்னு நினைப்பீர்? என்ன காரணம் நினைக்கிறது? அது வந்துட்டோம் தப்பிச்சிட்டோம்னு நினைப்பேன். இல்ல, கடவுள் அருளால் என்று நினைப்பீர்களா? ஏன் இயற்கையின் போக்கால் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்போம். பேசாம இருப்பார் கொஞ்ச நாள், திருப்பி கேட்பாரு, இயற்கையின் இறைவன் அருளால்னு சொல்றாரு. ஏன் இயற்கையின் போக்கால் அது நடந்தது என்று சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார். கடவுளை பற்றி எதுவும் சொல்லாம சொல்லுவார். அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார் அவர். பல பேர் இது முதல்ல அவங்க எல்லாம் சோஷலிசவாதிகள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புலிகள் முதலில் வெளியிட்ட நூல் சோசியலிஸ்ட் தமிழீழத்தை நோக்கி என்பதுதான் முதல் நூல். அதை மறந்து விடாது. புலிகள் தங்கள் அமைப்பின் சார்பாக வெளியிட்ட முதல் நூல் அதுதான், சோசியலிஸ்ட் தமிழீழத்தை நோக்கி. அப்ப கொஞ்சம் அரசியல் இதெல்லாம் விட்டுட்டு அந்த சொல்லை சொல்வதை விட்டு விட்டாலும் நடப்பில் அதை செய்து கொண்டிருந்தார் அவங்க. ஏன்னா இவங்க மட்டுமல்ல, இவங்களுடைய முன்னோர்களாக இருந்த தனியிடம் தீர்மானம் சொன்ன பட்டுக்கோட்டை தீர்மானம், அதிலே அவர்கள் சொல்லுவாங்க சோசியலிஸ்ட் தமிழீழம் என்றுதான் அதையும் அவங்க சொல்லுவாங்க. தமிழீழ சமதர்ம குடியரசு. அண்ணா அந்த வார்த்தை தான் தன்னுடைய திராவிட நாட்டை பற்றி சொல்லுவார். அண்ணா சொல்லுகிற போது மொழி வழி பிரிந்து, மொழி வழியா 4 மொழி தனித்தனியா இருக்கும், நாடு அமைச்சுக்குவோம். இன வழி கூடி திராவிட நாடுகள் சேர்ந்துக்கும். பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய திராவிட சமதர்ம கூட்டரசு என்றுதான் அண்ணா சொன்னார். திராவிட நாடு திராவிடம் அப்படிலாம் சொல்றேன், படிங்கடா. தலைப்பு செய்தியை பிடிச்சு நம்மால் போட்டோம் பேப்பரை வச்சு போயிடும்ல, அது மாதிரி ஒருத்தன் நம்மால் போட்டோம்னா ஒருத்தன் செய்தி போடுவான், கொலைன்னு போடுவான், பரபரப்ப பொண்ணு தினத்தந்தி போடுவான், பருவ பெண் உடையில் ரத்தம் அப்படின்னு போடுவான். ஏடா கொலை பண்ணிவிட்டான், பருவ பெண் உடையில் ரத்தம்னு போடுவான். இவன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு தலைப்பு போடுவான். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஏதாவது இவன் விருப்பத்துக்கு செய்திகளை மாற்றி கொண்டு வந்திருக்காரு. அப்ப அந்த செய்திகளில் என்ன உள்ள அடங்கி இருக்கிறது என்பதை
பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறதுல அந்த வகையில் தான் வந்து வழக்கு நீங்க எடுத்துங்க. வழக்கில் புகழ்பெற்ற தடா வழக்கு தடா வந்தது. தடாவில் வந்து பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தடா வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வந்து முதல்ல 91 2-3 செய்திகள் தான். முதல்ல கொலை நடந்து கொஞ்ச நாளில் ராமகிருஷ்ணனையும் ஆரிச்சாமியும் கைது பண்றாங்க. 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். மறந்துறது 3 ஆண்டுகள் தடா சிறையில் இருந்தார். 3 ஆண்டுகள் வந்து ராமகிருஷ்ணன் முடிஞ்சிருச்சு. ஆரிச்சாமி என்னாச்சுன்னா வெளியே வந்து 7-8 மாசத்துல இன்னொரு வழக்கு வந்து சிறையில் இருந்து முகாம் வேலூர் திப்பு முகாமில் தப்பி வந்தவர்கள் ஒருத்தன் அவனை கொண்டு ஒரு இடத்துல விட்டா. அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் விட்டோம். திண்டுக்கல் ஒட்டச்சத்திர பக்கம் அவன் ஒருத்தன் நன்றி உணர்வுனார். ஆரிச்சாமி என்ன பார்த்தே அவனுக்கு வருவாங்க. நான் நாட்டுக்கு போறதுல ஆரிச்சாமி என்ன பார்த்து சரி வர்றான் வந்தோம். ஆரிச்சாமி தங்கிடுறான்னு ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வீட்டில் தங்க வைக்கிறார். டிஃபன் வாங்கிட்டு போறாங்க. பாக்குறான் வரேன். அப்பதான் இவனுக்கு புகாரி தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் உடனே என்னவோ இங்கதான் சுத்துறான் இருக்கும்போது அவன் அங்கதான் இருப்பான் போட்டு இருக்குங்கிறான். போய் பிடிச்சாங்க. நம்மாடு அவரை கொண்டு வந்துட்டாங்க. நேரடியா ஆரிச்சாமி காவல் நிலையத்துக்கு போனாரு. சார் அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் என் சொந்தக்காரன் ஒரு சிக்கல்ல வந்திருக்கான்னு தங்க வச்சேன், அவரை விட்டுருங்க, என்ன வழக்கு போட்டுங்கன்ட்டு திருப்பி ஒரு வருஷம் போனாங்க. அம்மாட அப்பா தப்பிச்சோன்னு வந்துருவான் அப்படிங்கிறதுல இருந்தே போனார். இல்லைங்க அவன் ஒன்றும் தெரியாதுங்க, அவனுக்கு நான் தான் கொண்டே விட்டேன், என் சொந்தக்காரன் ஒரு சிக்கல் வந்திருக்கான், அவன் இருட்டுன்னு சொன்னான். இவர் வழக்குல வந்து திரும்ப ஓராண்டு எங்க போட்டிருந்தார். நானும் ஈரோடு ரத்னசாமி எங்க அமைச்சர் 3 பேரும் சரியில்லை. ஓராண்டு வெயிலே கொடுக்க மாட்டேன்ட்டான். வழக்கு தள்ளுபடியானதுனால தான் எங்களை வெட்டி விட்டான். ஓராண்டு சுரங்க வெட்டி தப்பித்து அந்த வழக்கு. இப்ப இப்படித்தான் பல பேர் இருந்தாங்க. அதை குந்தி ஒரு விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர் கெனான்னு ஒரு அமைப்பு இருந்தது. தமிழ் ஈழம் நேஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பையன் இயக்கத்துக்கு வந்தான், புலிகள் இயக்கத்துக்கு வந்தான். அவனும் அங்க அதுவும் ஒரு திராவிடர் கழகத்துக்காரர் தான். பிளாட்டுக்கு இடம் கொடுத்து இன்னொரு திராவிடர் கழகத்துக்காரர் கரூர்ல அனார் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டெக்ஸ்டைல்ஸ் அனார் டெக்ஸ்ட்னு பெரிய ஒரு அவரு தான் வந்து அங்க இடம் கொடுத்தார். யாருக்குன்னா கடாங்கிறது வந்து இவன் அமிர்தலிங்கம் பையன். அவன் ஒரு படை கட்டணும் கட்டி பயிற்சி தேசிய கொடியை வச்சு இந்திய தேசிய கொடிக்கு வணக்கம் சொல்லி கொடுத்தான். அவன் அப்பயே அந்த பையன் இளைய விடுதலைக்கு வந்து இந்திய தேசிய கொடிக்கு வணக்கம் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டாங்க. எப்படியாவது தப்பிக்கிறான்னு நினைச்சு எல்லாருக்கும் முறையடிச்சு விட்டாங்க. எங்க ஓட்டா எளிதா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இருந்தாலும் அதுல தப்பி வந்து சேர்ந்தானுங்க. அப்புறம் அந்த பையன் இயக்கத்துக்கு வந்திருந்தான். அந்த சமயத்தில் அங்க அறிமுகமாக இருந்த ஒருத்தர், அவரும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினருடைய பணத்தை கொடுத்துட்டாரு. பணத்தை வாங்க முடியலன்னு நம்ம தோழர்கள் அனுப்புறாரு. நம்ம ஈரோடு ரத்னசாமி அவர்களும் மாணவர் கழக செயலாளர் கரூர் மாவட்டம் சண்முக சுந்தரம், இது வரைக்கும் அவர் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாம தேடிட்டு தான் இருக்காங்க. அவரும் 2 பேரும் தான் போறாங்க. அவன் உடனே போன் பண்ணிட்டான், இப்ப பணம் வாங்கினதுக்காக புலிகள் அனுப்பியிருக்காங்க. அப்ப ராஜீவ் கொலை வந்துருச்சு. அதுக்கு 2 பேரையும் கைது பண்ணி தடா வழக்கு. ஆனா தடா வழக்கில் வந்து எஃப்ஐஆர்ல பேர் இல்லைன்னாலும் 1 மாதத்தில் வந்தவங்க பிணையில் வந்தவங்க அவ்வளவு தான் இருக்க முடியும். முதல் பிணையில் வந்தவங்க அவர்கள் தான். திராவிட கழகத்தினுடைய வழக்கறிஞர் இப்போ வீரசேகரன், அவர் மேல தடா வழக்கு போடப்பட்டது. எத்தனை தடா வழக்குகளை சந்தித்திருக்காரு. எத்தனை பேர் இப்போ ராஜீவ் கொலை அதுல சொல்லுங்க, வேற யாராவது இருந்தாங்களான்னு சொல்லுங்க. பெரியார் யாராவது அந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டார்களான்னு சொல்லுங்க. பத்னவா கொலை வழக்கு, படகோட்டியை தவிர அந்த ஒரு ஓட்டுறவர் மாட்டிட்டார். அவரை தவிர அத்தனை பேரும் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அதில் இருந்தாங்க. அவங்க தொல்லை பெரிய தொல்லை அவங்களுக்கு. பெரியார் பிறந்த நாளுக்கு எல்லாம் வந்து அப்போ ஒரு பார்க்கிங் நீதிபதி எங்களுக்கு நானா போட்டதான் இருக்கேன். நாங்களும் ஒரு தடா வழக்கு தான் இருக்கோம். அம்மாப்பேட்டை குண்டுவெடி வழக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஒரு பாப்பான் இவங்க எல்லாமே என்னை கருப்பு சட்டை போட்டு போறாங்க. நீதிமன்றத்தில் நின்ன உடனே வந்து பெரியார் வழக்கு, பெரிய பார்ப்பனியம் வீழ்க, பார்ப்பனர்கள் வீழ்க அப்படின்னு முழக்கம். அவன் பேசான், அவன் உட்காந்துருக்கான். அப்படியே அதுக்கப்புறம் தான் வழக்கு விசாரணை. இப்படியெல்லாம்
அவன் பெயில் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு என்னங்க மரியாதை அப்படிங்கிறாங்க. அவங்க அது மாதிரி நீண்ட நாள் வழக்கு தள்ளுபடியாகி தான் வெளியே வந்தாங்க, அவங்க தோழர்களும் வந்தாங்க. எனவே இப்படிப்பட்ட வழக்குகளை சிந்தித்தது யார்? பெரியாரியல் ஈழ விடுதலைக்கு தொடர்பில்லை, நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்றவருக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நீ என்னடா செஞ்சிருக்கன்னு சொல்றேன். என்ன செஞ்சிருக்க? ஒன்று, நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ் தேசியத்துக்கு புது விளக்கம் வரை அவங்க தர்றாங்க. தமிழ் தேசியம் என்னன்னா, நான் முதலமைச்சரா தமிழன் தான் முதலமைச்சரா, தெலுங்கு வரக்கூடாது, கன்னடம் வரக்கூடாது. சரி, அதான் பன்னீர்செல்வம் வந்துட்டாரு, பழனிசாமி வந்துட்டாரு. நான் முதல்வரான தமிழ் தேசியம், அவங்களாம் முதல்வரான தமிழ் தேசியம், இதுதான் தமிழ் தேசியம். பிரபாகரனுக்கு 1987 ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்துல முதலமைச்சர் சொன்னாங்க. அவர் போடாம முதலமைச்சர் பதவியை தூக்கிட்டு போயிட்டான். போர் நடத்திட்டு இருக்கான முதலமைச்சர் சொன்னாரு, பிரபாகரன் பிள்ளை முதலமைச்சராக கனவான பிரபாகரன் பிள்ளையா? என்ன கதைக்கு சொல்ல, எப்படி நாம ஏற்றுக்கொள்ள? பிரபாகரன் பிள்ளைன்னு சொன்னா பிரபாகரன் வேண்டாயா? இந்த கன்னடா இருக்காருல்ல, கன்னடா ராமசாமி நாயக்கர், அவரு பண்ணது ஏதாவது நீ செய்ய, தனித்துவம் தமிழ்நாடு தமிழருக்குன்னு அறிவிக்க வேண்டாம். அதுதான் சொல்லிருக்கான், தமிழருக்கு தான் தமிழ்நாடா. ஆனா தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, தமிழருக்கு தான் ஆள வேண்டும் தான் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சரி விட்டுரு. ஒரு போராட்டம், பெரியார் தமிழ்நாடு நீங்களான இந்திய படையெறிப்பு போராட்டம் நடத்தினார். ஏன்னா நாங்க இந்தியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாடு எங்க நாடு, ஆனா தேசப்படுத்தி எரிக்கிறோம், தமிழ்நாட்டை கட் பண்ணிட்டு மீதி மட்டும் எரிக்கிறது. ஆனா கன்னடா என்ன பண்ணாரு, அவர் கர்நாடகாவே வெட்டல, அது அந்த கன்னடா என்ன பண்ணாரு தெரியல, தமிழ்நாட்டை மட்டும் வெட்டி எரிச்சுட்டார், கன்னடாவையும் சேர்த்து எரிச்சார்ல. நீ அப்படி ஒரு சின்ன போராட்டம், இவங்க தந்தை வேற இதுல இருந்தார், சீபா ஆதித்தனர், அவரும் அந்த போராட்டத்துல பெரியாரோட கலந்துக்கிட்டார். கொஞ்ச நாளா வரைக்கும் விட்டாரு பெரியார், ஆனா அப்ப போய் கலந்துக்கிட்டாரு. அது 2 பேரும் சேர்ந்து நடத்தும். பெரியாரு கூட வேண்டாம், நான் எங்க உங்க ஆளுதானே ஆதித்தனர், அவர் நடத்தின போராட்டத்தை நடத்தேப்பா, நடத்திட்டு அப்புறம் பெரியார் மேல குற்றம், பெரியார் மேல குற்றம் சொல்லு. இது எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு இருப்பதிலே மிக குறைவான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு பெரியார் மேல குற்றம். ஒரு போராட்டம், ஒரு சிறைவாசம் எதுவும் இல்லாம. இப்போ அதுல வரிசையா பாத்தீங்கன்னா கடா வழக்குகள்லாம் எல்லா பெரியாரையும் எத்தனை பேர் ஆண்டு கணக்காக இருந்திருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் வழக்கு நான் சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது, அது வெள்ளி விழா கொண்டாடிட்டோம், பொன் விழாவுக்குள்ள முடிஞ்சுட்டு எதிர்பார்க்கிறோம். 94 எப்படிதான் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல நானே இப்ப எங்க சேலம் மாவட்ட திராவிட கழக தலைவர் நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஒரே குடும்பத்தில் 3 பேர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். சாரங்கவன் ஒரு ஆசிரியர், ஒன்றிய பொறுப்பாளர், திராவிட ஓய்வு பெற்ற ஒன்றிய பொறுப்பாளர். அவர் மட்டுமில்ல, அவர் மகன் ராஜன் கைது செய்யப்பட்டார், மகள் கவிதா கைது செய்யப்பட்டார். 3 பேரும் திராவிட ஒரு குடும்பத்துல. ஒரு திராவிடர் கழகத்தில் எளிய தோழனுடைய 2 பிள்ளைகளும் சேர்ந்து வழக்கு இருக்காங்க. 1994 போட்டு இன்னைக்கு என்ன 2025, 31 ஆண்டுகளாக வழக்கு நடந்துட்டு இருக்கு. நாங்க இப்போ வேடிக்கையாக எங்களுடைய வழக்கறிஞர் சொல்லுவாங்க, முடிஞ்சிடும் மணி அப்படின்பாரு துரைசாமி சார், வழக்கறிஞர் அது துரைசாமி தான் சொல்லுவாரு, சார் உங்க பையன் வக்கீல் ஆகிட்டான், என் பையன் ஆக வேண்டாமா அப்படின்னு இலக்கவ சொல்லுவாரு. அவரு பையனும் வழக்கறிஞர் ஆகிட்டான், சார் அவன் பையன் பிறந்திருக்கான் சார், அவன் வக்கீல் ஆகிட்டு சார். அப்படி வேடிக்கையா 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏங்க எங்க வழக்கு வச்சுதான் உங்களுக்கு அப்படிப்பட்ட வழக்கு நடந்துட்டு யார்? இந்த மாதிரி ஆளுங்க தான். பெரியார் ஸ்டைலை தவிர கடா வழக்கில் எத்தனை பேர்? நெடுமாறையாவை ஒண்ணு சொல்லுங்க, அவர் சொல்றாங்க ஒரே ஒரு ஆள், அவர் இந்த ஒரு யாரு பாவான்னு சொல்லலாம். திமுகவா இருந்து மதிமுகவாயி அப்புறம் வெளியே வந்தவர் தான். அவரோட நேரடியான தமிழ் தேசியர் அப்படிலாம் கிடையாது, அவர் இருந்தவர் தான். மதிமுக மாவட்ட செயல் அது ஏதோ நடந்து அவர் வெளியே போனார் அமைப்பு. வேற யார் அதில் இருக்கான்னு சொல்லுங்க வழக்கு. அப்படி ராஜீவ்காந்தி வழக்கு எதுவாக இருக்கட்டும், இதுல நிறைய செய்தி மறந்துட்டேன். இல்லைன்னா இல்ல திராவிடர் இயக்க தலைவர்கள் விடுதலை ஏடு நான் சொல்லுவேன், ஏபி சுப்பிரமணிய சொன்னப்ப சேர்த்து சொல்லியிருக்கணும். அவரு தமிழ்நாட்டுக்கு வந்ததிலிருந்து 90ஆம் ஆண்டுக்கு விட்டு போற வரைக்கும் அவருடைய தலைமை நிலையம் எதுன்னா விடுதலை ராஜேந்திரன் வீடுதான் தலைமை நிலையம்.
வேற எங்கேயும் தெரியாது. ஏன்னா அந்த வீடு எப்பவும் காலியா இருக்கும்னு சொன்னாங்க. ராஜேந்திரன் விடுதலை போயிடுவாரு, அந்த அம்மா பேராசிரியர் கல்லூரிக்கு போயிடுவாங்க. இவர் தான் அந்த வீட்டுல இருப்பாரு. இறுதி வரைக்கும் இருந்தவர் அவரு. எதனால தான் இவங்களுக்கும் வசதியா இருந்தது. அப்போ விடுதலை தான் புலிகளுடைய அதிகாரப்பூர்வமான ஏடு. ஏதாவது செய்தி தெரியும்னா அதுதான் பார்க்கணும், இல்லைன்னா செய்தியே தெரியாது, யாருக்கும் தெரியாது என்கிறார். டெசோ பற்றி அது நடந்த நிகழ்ச்சி பலவற்றை இவங்களுக்கு தெரியாது. டெசோ என்ற ஒரு அமைப்பு உருவாக்கினார். டெசோ மாநாடு மதுரையில் நடந்தது. அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் வந்து கலந்துட்டாங்க. வாஜ்பாய் வந்து கலந்துக்கிட்டாரு, பகுனா வந்து கலந்துக்கிட்டாரு, எல்லா கட்சி தலைவர்களையும் என் டி ராமராவ் வந்தாரு, இங்கிருந்து ஃபாரூக் அப்துல்லா வந்தாரு, எல்லா நாட்டு தலைவர்களும் வங்கத்தில இருந்து காஷ்மீர்ல இருந்து எல்லா நாட்டினுடைய முதலமைச்சராக பெரும்பாலும் இருந்தவர்களும் அழைத்துதான் அந்த மாநாடு ஈழத்தின் நியாயங்களை பற்றி பேச வைத்தார்கள். அப்ப என்ன யாருக்கும் தெரியாதுங்கிறது, என்ன யாருக்காவது தெரியாது, வெளிநாட்டு அவெல்லாம் வந்து பேசுறான், வந்து இங்க மாநாடு நடக்கிறது. அப்போது நாடு கடத்தப்பட்டார். ஒரு செய்தி திம்பு பேச்சுவார்த்தையின் போது அவர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை, பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக அப்போ உடனே தாக்குதல் நடந்துருச்சு. பேச்சுவார்த்தை முடியாதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. உடனடியாக வந்து ஏன்னா அடிக்கடி அவங்க தொலைபேசி பேசி கொண்டிருந்தது யாருன்னா அண்டன் பாலசிங் கிட்ட புலிகள் இயக்கம் பேச. அப்போ திலீபனும் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம் ஒருத்தர். அப்போ திலேஷ் என்ற பேர் அவரும் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தார். அவரும் போனோம்னா அவர் ஒருத்தர். இன்னொன்னு இவர்கள் சத்யேந்திரான் ஒரு வழக்கறிஞர் டெலோ உடனே நாடு கடத்துறாங்க. அவங்க எல்லாம் இந்திய அரசு நாடு கடத்துது, ஆணை பிறப்பித்து நாடு கடத்தியாச்சு. ஆனால் சென்னையில் முதல்ல நடந்தோம் 4 பேர் தான். அப்போ அதில் வந்து திமுக, திராவிடர் கழகம், நெடுமாறன், அப்புறம் வந்து அப்துல் சமத், முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் சேர்த்து தான் அந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது. அந்த ஊர்வலத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகர்கள், நிச்சயமா எந்த மாவட்டத்திலும் 10,000 பேர் குறைவான ஊர்வலம் அல்ல. போனவங்க திருப்பி இங்க வந்தாங்க. அந்த ஊர்வலத்தை யார் நடத்தினாங்க சொல்றீங்கன்னா, இன்னொன்னு கூட சொல்லுவோம். அமைதிப்படை இருந்த போது 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்து விட்டார். ரொம்ப 89 கடுமையான நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது வந்து புலிகளுக்கு எதிராக சொல்லப்படுகிற தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, எம்ஜிஆர் ஆகட்டும் இவராக இருக்கட்டும், வந்து எந்த இடத்துல வந்து வண்டி இறங்கும், எங்கிருந்து போட்டு புறப்படும், அந்த இடங்களில் காவல்துறையே இருக்க பார்த்துக்கிட்டோம். யாருமே கிடையாது, யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு எல்லை இவங்களுக்கு ஒரு தனிநாடு கொடுத்துட்டாரு வேதனை. இங்க இருந்து இது வரைக்கும் காவல்துறை அங்க இருக்காது என்ற நிலை அப்போது இருந்தது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா அப்படி பல உதவிகளை செய்திருக்கிற இயக்கங்கள். ஏன்னா அந்த நேரத்துல வந்து அரசியல் கட்சியா இன்னொன்னு விபி சிங் வந்த உடனே ஒண்ணு செய்தார். பேச்சுவார்த்தை என்பதை நீங்க நடத்தீங்கன்னு சொன்னார். நீங்க 2 கூட்டு பேசுங்க எல்லாத்தையும் என்று 89 இறுதியில் டிசம்பர்ல வந்து துறைமுகத்தினுடைய ஓய்வு விடுதியில் தான் நடக்குது. முரசொலி மாறன் முன்னிட்டு நடத்தினார். இயக்கம்லாம் வந்து இவங்களுடைய புலிகள் இயக்கத்தை மட்டும் தான் பேசினாங்க, வேற இயக்கங்கள்லாம் இல்லை. அப்போ வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு என்ன செய்தார் என்றால், பேச்சுவார்த்தையின் செய்திகள் இலங்கைக்கு போய்விட்டுன்னு சொல்லி ஆட்சியும் கிடைச்சாங்க. இவங்க பேசின விஷயம் ஏன் அவங்கள வச்சுதானே பேசுறாங்க, அவங்களே போய் சொல்ல போறாங்க. ஆனா இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டார்கள் என்ற காரணம் சொல்லி இந்த திமுக அரசு அப்ப கலைக்கப்பட்டது. நீதான் பேச்சுவார்த்தை சொல்ற, நீ ஏன் நடத்தீங்கன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள ஆட்சி போறது விபிசி போயிட்டாரு. அப்புறம் இந்த ஒரு குளப்படி ஒரு இது வருது, சுப்பிரமணிய சாமி அமைச்சர், அதனாலதான் சொல்றான் ஈழத்து இந்த ரகசியங்கள்லாம் ஈழத்துக்கு கடத்தப்படுகிறது, திமுக அரசால் கடத்தப்படுகிறது என்று சொல்லி ஆட்சியை கிடைத்தார். ஆட்சியை விட்டு ஒரு முறை கலைஞரும் அன்பழகனும் அதை வந்து பதவியை துறந்தார்கள். ஒரு முறை 2 முறை எங்க எம்எல்ஏ பதவி துறவுனா எல்லா கட்சிகளும் இந்திய எதிர்ப்பு 65 வந்த போது காங்கிரஸில் அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியமும் அழகேசன், ஓவி அழகேசன் 2 பேர் ரிசைன் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இந்திய திணிப்புற காங்கிரஸ் மந்திரி மத்திய அமைச்சராக இருந்தார். ஒவ்வொருவருக்கும் அந்த இனமும் இருக்கும். வெளிப்படுகிற நேரத்துக்கு வெடித்து கொண்டு வெளியே வருகிறது. முடியாத நேரத்தில் அமைதியாக இருந்திருக்கலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் தான் பண்ணுது, காங்கிரஸ் ஆட்சி தான் செய்யுது. காங்கிரஸில் மத்திய அமைச்சராக 2 பேர் ரிசைன்மெண்ட் வெளியே வர்றாங்கன்னா, எம்ஜிஆர் அந்த நாள் செய்த உதவிகளை பலரும் பேசி பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது. அது பேசியிருக்கிறாங்க. தலைவர் கூட வேடிக்கையாக சொல்லுவார். ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது, தம்பி இந்த விடுதலை போராட்டம் முடியும்னா எவ்வளவு ஆகும் கேட்டாங்க எம்ஜிஆர்.
அது எப்படி எவ்வளவு காலத்துக்கு நடக்கணும், எப்படி சர்வதேச சூழலை பொறுத்தது, அதெல்லாம் ஜெயித்தான விடுதலை போராட்டம். சொன்ன உடனே சரி ஏதாவது சொல்லணுமே எப்படி கேட்கிறாரு. ஒரு 100 கோடி ஆகுமா? அப்ப அது பெரிய தொகை 80 ஏற்பாடு பண்ணுவோம். அவர் சொன்ன பதில் ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் எளிதாக ஒரு வேலை எம்ஜிஆரை பற்றி நமக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறது இருக்கு. இன்னொரு செய்தி கூட எம்ஜிஆரை பற்றி நான் சொல்லுவேன். அதுனா மாமனிதர்களை சில பேர் நினைக்கிறேன். திராவிட இயக்கத்தில் எல்லோரும் நான் பல இடங்கள்ல சொல்லுவாங்க, ஏங்க அப்படி சொல்றீங்க. திராவிடர் முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் இந்திய நாடு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க, எப்பவும் சொல்ல மாட்டாங்க. இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நான் பேசுற போது திராவிட இயக்கங்களில் அரசியல் எரிவு குறைந்தவராக எம்ஜிஆர் கூட சொல்லுவார்னு சொல்லிட்டாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவங்க போய் எல்லாம் கேட்டாங்க. அவர் கூட திராவிட நாடுன்னு சொல்ல மாட்டாருயா, இந்திய நாடுன்னு சொல்ல மாட்டாரு, இந்திய துணைக்கண்டம் என்று தான் சொல்லுவார். எப்போதும் இந்தியாவை நாடு என்று ஏற்றுக்கொண்டதில்லை. தமிழ்நாடு தான் எங்க நாடுன்னு ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருந்தார் திராவிட இயக்கத்தை. அது இந்திய துணைக்கண்டம். அப்போ ஒரு செய்திக்காக சொல்லுறேன். எம்ஜிஆருக்கு உடல்நலம் கெட்டு சிகிச்சைக்காக வெளிநாடு போறாரு. போறதுக்கு இவங்கதான் அனுமதி கொடுக்கணும்ல, வெளிநாட்டு தொகையெல்லாம் கொடுக்கணும். இவருடைய லக்கேஜ் எல்லாம் போயிடுச்சு விமான நிலையத்தில். அடுத்த நாள் ராஜீவ்காந்தி அந்த ஒப்பந்தத்தை பற்றி சென்னை கடற்கரையில பேச போறாங்க. அதனாலேயே முதல் நாள் போகணும் புறப்படுறாரு. முதல் நாள் போகணும்னா இவர் பண்ணிட்டாரு, நிறுத்தி வச்சுட்டாரு. டிக்கெட் நாளைக்கு போட்டு இருக்கு சொல்றாரு. கூட்டத்தில் பேசிட்டு தான் போனோம்னே ராஜீவ்காந்தி சொல்றாரு. உடனே இவர் பேச முடியாமல் தான் பேசினார். இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறேன்னு பேசிட்டார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறேன்னு பேசினார். அடுத்த நாள் காலையில் திராவிடர் கழக அலுவலகத்துக்கு பாண்டியன் ஒரு எஸ்எஸ்பி இருந்தார். கரூர் நகர திராவிடர் கழக தலைவருடைய மகன். அவரை அனுப்பி, அவருக்கு தெரியும் யார் அனுப்புனா அவர் கொடுத்துருவாங்க. அனுப்புறாரு. வீரமணியை நான் பார்க்கணும், வர சொல்லுங்க. இவரு சொல்றாரு, வேணாங்க அந்த ஆள் போன உட்கார வச்சாராம் வெளியே, அதெல்லாம் வரல. அவங்க அதுக்கு முந்தைய அம்மாவை மணியம்மையார் அவர்களை ஒரு விழாவுக்கு, பெரியார் விழாவை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த அம்மாவை அணைச்சார்ச்சியரை பற்றி பேசுறாங்க. கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் அர்ச்சகரை பற்றி பேசி இருப்பாரா? நான் நம்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இந்த அம்மாவை கூப்பிடுற கூட திராவிடர் கழக தலைவர் என்று தங்கராசன் கூப்பிட்டு அம்மாவை திருமதி மணியம்மையை பேசுவார்னு சொன்னாங்க. அது கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல வாங்க, இவர் எஸ்எஸ்பி போய் கேட்டுவா. வந்தா 10 நிமிஷம் அதிகபட்சம் உட்கார்ந்துருப்பாங்க. உள்ள கூப்பிட்டா எந்திரிச்சு வந்துருவாங்க. சம்மதமானு கேட்டுவா. எப்படி கேட்க முடியுமா? இது குழுத்துல சேராட்டம் அங்கிருந்தே பேசியிருக்காரு. வர சொல்லுங்க, உடனே பார்க்கலாம், வர சொல்லுங்கன்னு சொல்லி. ஐயா நான் ஒருத்தனும் வரமாட்டேன், இன்னொருத்த கூட்டிட்டு வருவேன். சரி, நெடுமாறனையா ஐயா கூட்டிட்டு தான் போனாங்க 2 பேரும். அப்போ போறோம் ஒரு வேடிக்கையாக. நாங்க திரும்பி வர்றோம், நாங்க அங்க இருக்கோம். போயிட்டு சொன்னாரு, போறோம் என்ன நடக்கிறது தெரியல, ஒரு இது கொடுப்போம்ட்டு தஞ்சை மாவட்டத்தில் கோவில் நலங்களை குத்தகைக்கு ஓட்டியவர்களுக்கு குத்தகை பாக்கி இருந்தவங்களாம் காலி பண்றோம். பெரும்பாலும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்லாம் குத்தகைதாராக இருந்தாங்க. அதை குத்தகை பாக்கிக்காக அவர்களை காலி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை எடுத்துட்டு போறாரு. கொடுப்போம், ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு எங்களுக்கு போனா தெரியாது. பின்னால சொன்னார். அப்படித்தது போறாங்க. அவரை கூட்டிட்டு போன உடனே எல்லாம் பார்த்தா மந்திரிகள்லாம் பெஞ்சில் உட்காந்துருவாங்க வரிசையா. எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு முதலமைச்சர் அறைக்கு முன்னாள் நம்மளே ஃபாரஸ்டர் இருந்தாலும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே வந்தவர் சொன்னாரா, உங்களை அடுத்த அறையில் எம்ஜிஆர் இருக்க சொன்னார். என்று சொன்ன உடனே நேரடியாக அடுத்த அறைக்கு போயிருக்கேன். எம்ஜிஆர் அதற்கு முன்னாடியே அங்கே வந்திருக்கு. போன உடனே வந்த உடனே ஆசிரியர் வீரமணியை கட்டி எடுத்துக்கொண்டு, நான் எதிர்பார்க்கல நீங்க உடனே வருவீங்கன்னு சொன்னாரா. இவங்களுக்கு அப்ப நம்ம கடுமையான எதிர்பார்க்கிற காலம். அதிமுக அவ்வளவு விமர்சனம் பண்ணிருந்த காலம். உடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க, என்னங்க செய்தி இருக்காரு. முதல்ல இது போனோம்னா விண்ணப்பத்தை நீட்டிட்டாராம். என்ன செய்தி சொல்றாரு, சரி வைங்க, வேற ஒரு விஷயம் இருக்கணும்னா போச்சு தான் கட்டுக்கு போடுறதுன்னு கூட்டிட்டாராம். வச்சுட்டு நேற்று ராஜீவ்காந்தி இப்படி என்ன பண்ணிட்டாரு, என்னை வந்து கூட்டத்துல பேசிட்டு தான் வெளிநாட்டு சிகிச்சைக்கு போகணும், போயே ஆகணும் சொல்லிட்டாரு. அதனால் நான் பயணத்தை ரத்து பண்ணிட்டு இருந்துதான் 6 லட்சம் முதல் நாளே போயிடலாம் நினைச்ச முடியல, பேசிட்டேன்.
அவர் சொல்றாரு, நான் சிகிச்சைக்கு போறேன், உயிரோட தெரியாது. தம்பி என்ன நான் ஒப்பந்தத்துக்கு ஆதரவா நினைச்சிட போறேன், நான் ஒப்பந்தத்துக்கு எதிரானவன்னு தம்பின்னு சொல்றேன். செத்து போயிட்டான். பிரபாகரன் தான் தம்பின்னு சொல்ற வழக்கம். நான் ஒருவேளை அது பேசுனதுனால பிரபாகரன் என்னை நான் ஏதோ ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறேன்னு கட்டி கொள்ள போகிறார். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஈழ ஆதரவாளர் அவர் இருந்திருக்கிறார்களா? ஒரு பெரிய முதலமைச்சர் தன்னுடைய எதிரியை கூப்பிடுறாரு. அப்ப நம்ம எதிர்பார்க்கின்றவர் போறாங்க. போன உடனே அவர் சொன்னது கண்ணீர் மல்க அது சொல்லியிருக்காரு. அவருக்கு கண்ணீர் வந்தது இல்லைங்க, எனக்கு கண்ணீர் வந்து சொன்னார் ஆசிரியர் சொன்னார், எனக்கு கண்ணீர் வந்து என்னடா ஏதாவது அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லணுமா, இது இவ்வளவு சொல்லணுமா, தம்பி என்ன தப்பா நினைச்சிருக்காரு, நான் அதை ஆதரிக்கவில்லை சொல்லிருங்க என்று அவர் சொல்லிவிட்டு போனவர் மட்டும் இல்லை, இவர் கொண்டு போய் நெடுமாலையா அவர் வீட்டில் விட்டு அவர் அடையாள போய் சாப்பிட்டு மாலை அலுவலகத்துக்கு வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெப்டி செக்ரட்டரி உட்கார்ந்துருந்தார். ஜிஓ போட்டாங்க, குத்தகை பாக்கிக்காக தொகைதாரை காலி செய்யக்கூடாதுன்னு ஜிஓ போட்டிருந்தாங்க. விட்டுட்டாங்க நம்ம அப்படின்னு வேடிக்கையாக சொன்னார். அப்படி சொல்லிட்டு உடனடியாக ஒரு அரசாணை, அவங்க நோக்கம் போது என்ன நடக்குதோ இல்லையா இருந்தாலும் இதாவது நடக்கட்டும், நம்மளாலாம் காலி பண்ற எல்லாத்தையும் அது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு போனதுக்கு ஒரு 11 மணிக்கு செஞ்சது 4 மணிக்கு அரசாணை வெளியிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கையில காப்பியை கொடுத்து டெப்டி செக்ரட்டரி அனுப்புறாரு. அப்படி ஒன்று நடந்தது என்பது. அப்ப எப்படி எல்லாம் எல்லோரும் அவருடைய இயக்க தலைவர்கள்லாம் எவ்வளவு ஆதரவா இருந்தார். அவரை ஒரு தெலுங்குன்னு சொல்லலாம், மலையாளின்னு சொல்லலாம் அவரை. ஆனா மலையாளி தமிழ்நாட்டுக்காக அப்படித்தான் இருந்திருக்காரு. அவர் அந்த எந்த நாட்டில் இப்போ ஒரு பக்கம் அது சொல்ல வேண்டிய நேரம் கொண்டு வேடிக்கையா சிறையில் இருந்த போது அடிக்கடி இவர் கொடாவுக்கு இருந்தார் பாவானம். நாங்கள் அடிக்கடி எங்களுக்குள்ள ஏதாவது உரையாடல் வரும். உரையாடலாம் எதிர்வாதம் உரையாடலுக்கு வரும். அப்போ பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரெல்லாம் இங்க அவரும் தமிழெல்லாம் பேசுவார். அப்ப சொல்லுவாரு, நான் சொன்னேன், என்னங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு, ஆமாங்க எப்படிங்க இங்க இருக்கலாம், அங்க இருக்காங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, இப்ப கர்நாடகாவில் இருக்க முதலமைச்சர் மராட்டியன் தருண் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மராட்டியர். அவர் தான் கர்நாடகாவில் முடியுமானது நடக்கிறதுக்கான சொன்ன. அடுத்தது சொல்லிட்டு இருந்தாரு, இங்க தெலுங்கு பள்ளி எதுக்கு, சரி வச்சுக்குவோம். அப்போ நம்ம நாட்டுல தமிழ் மொழி தான் இருக்கணும். சரி, அப்போ கர்நாடகாவில் என்ன மொழி இருக்கணும்? இப்போ கன்னடம் தான் இருக்கும். அங்க தமிழ் பள்ளிகள் வேண்டும், மூன்றாங்கிறீங்க. ஒரு கொள்கையை சொல்லுங்க, தாய்மொழி கல்வி வேண்டும்னு சொல்லுங்க. நாங்க தமிழ் வழி கல்வி கேட்கறவங்க இல்லை, தாய்மொழி கல்வியை நான் கேட்கிறோம். தாய்மொழியில் கல்வி இருக்கணும் முதல்ல தொடக்க பள்ளி, அவ்வளவுதான். நீங்க 2ல ஏதோ ஒரு கொள்கை வச்சுங்க, தமிழ் மொழியில் இருக்க வேண்டும், தாய்மொழியில் இருக்க 2 ஏதோ ஒன்று சொல்லுங்க. என்னங்க இப்படி சிக்கலான கேள்வி, நீங்களே எதிரா பேசுறீங்க, நியாயத்தை கேட்கிறாங்க. எதுல இருக்கலாம்? அவன் தெலுங்குல படிக்கட்டும், தமிழ்ல படிக்கட்டும். இல்ல தெலுங்குல இங்க தமிழ் தான் படிக்கணும்னா தமிழ்ல கன்னடம் படிக்கணும். சீமானே சொல்றதுல எல்லாம் போகணும். ஆனா எங்கள் ஆள் தான் தென்னாப்பிரிக்காவில் அமைச்சராக இருக்கிறார், ஜாம்பேவில் ஜனாதிபதி ஆகிட்டார், சிங்கப்பூர்ல தான் அமைச்சர். நீ சொல்லக்கூடாது. நான் வேடிக்கையாக கூட நம்ம பினாங்கு துணை முதல்வரை சொன்னேன், போயேரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் புது வார்த்தையா இருக்குன்னு. எங்க ஊர்ல வந்தேரின்னு பேசுறாங்க, நீங்கெல்லாம் போயேரிகளுங்க. மலேசியாவில் ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்காரு, நீங்க போயேரி புது சொற்கள்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. வேடிக்கை சிரிச்சுட்டே சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கோம். ஒரு இன தூய்மை எது பேசினாலும் சரி, இணை தூய்மையும் நாம் பேச ஆரம்பித்தாலே அது பாசிசம் கொண்டு போய் தான் விடும். அதுதான் தூய்மை வாதம் பேசுவது எல்லாமே பாசிசம் தான். இங்கதான் விடும். நாம அப்படி நினைக்கல. பெரியார் ஒரு கட்டுரை, ரெட்டமலை சீனிவாசன் 2ஆம் ரெட்டமேஜை முடிச்சு வர்ற போது அவரை பற்றி எழுதுகிறார். போய் என்ன நடந்து எழுதிட்டு கடைசி வரி இது எழுதினார், நான் முதலில் மனிதன், பிறகுதான் இந்தியனோ எவனோ ஆவேன். முதல்ல அதுக்கு எதிராக இருக்கிறது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மனிதன்கிறதுக்கு நீ அதுக்கு ஒன்றும் பண்ண இரட்டை வாக்குரிமை அதை பற்றிய உரையாடுவோம். முதல்ல நான் மனிதன், எனக்குள்ள உரிமைகள் மறுக்கப்படுகிறது. என்னை இந்தியன்னு சொல்லி என்ன நாயோ சொல்லிட்டு, முதலில் மனிதன். நான் அவமானப்படுத்துகிற போது, புறக்கணிக்கப்படுகிற போது எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அதை சொல்லு. அதை விட்டுட்டு நான் இந்தியனோ எவனோ அப்புறம் அதை பேசிக்கலாம். மனிதன்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன்? அப்படித்தான் நாம் மனிதனாக
நாட்டு மீது அக்கறையோ மக்கள் மீது அக்கறை உள்ளவோ நாம் பாராட்டுறோமே தவிர எந்த மொழியை பற்றி நாம் நினைக்கவில்லை. ஈழ விடுதலை என்று பார்க்கும்போது அவர்களும் அதை நினைக்கவில்லை. நீங்க எம்ஜிஆரை பற்றிய படங்கள் நிறைய இடங்களை பார்க்கணும். நான் அங்க போயிருந்த போது முதல்ல கடல் வழியா போனோம், நேராக கடல் வழியாக போய் அவர் இடத்துக்கு போயிட்டோம். திருப்பி வரப்ப சொன்னேன், தம்பி நான் சாலை வழியா போனோம், ஜனங்களே தான் பார்க்காம போறோம்ட்டு நான் இடத்துல பார்த்துட்டு வந்தோம். அப்போ முல்லைத்தீவுல இருந்தது அண்ணா இது போட்டு படம் பெருசா ஏன்னா அண்ணா படம் தெரியுதுன்னா அண்ணா தேநீர் கடைன்னு போட்டுக்கிறான். நான் என்ன சொன்னேன், டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஏன்னா இங்க பிரச்சனை வாங்கன்னு போனோம். கேட்டேன், அவர் ஒரு வேலை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கொடுக்குன்னு நினைச்சேன். அவர் ஈழத்தமிழ். அவருக்கு எப்படி அண்ணாவை தெரியும்? அண்ணாவை தெரிந்து வைத்திருக்கிறார். நான் அதெல்லாம் முதல்ல கேட்டு ஆரம்பிச்சு, நீங்க எந்த ஊருங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருங்க? தமிழ்நாட்டுல இல்லைங்க, நான் ஈழத்தமிழ் இங்க இருக்கேன். இப்போ அண்ணா தேநீர் கடையில் வச்சிருந்தா எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் விரும்புற தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்களே 2 செய்தியை சொல்ற போது நீங்க இவர் மாதிரி நினைச்சுக்காதீங்க. நான் 12 நாள் இருந்தேன், இவர் 12 நிமிஷம், நான் 12 நாள் அவரோட நீங்களே என்ன சீமான் பேசுறத 2 செய்தியில சொன்னார். அவர் பிடித்தது தாழ்ந்த தமிழகம் என்ற அண்ணாவின் நூல் திரும்ப திரும்ப படித்தேன்னு சொன்னார். பராசக்தி வசனம் எனக்கு மனப்பாடம்னு சொன்னார். அதுதாங்க எங்களுக்கு தமிழ் மீதான ஈர்ப்பை உண்டாக்கியது. இது சொல்றதுக்கு இல்லை, எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வர்ற இலக்கிய ஏடுகள் எதா இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் மோச்சம். அவர்களாக போர் காலத்தில் போர் இலக்கியங்களுக்கு அவங்க முன்னோடி ஆகிட்டாங்க. அந்த இலக்கியங்கள்லாம் அவங்ககிட்ட ஆயிடுச்சு. அந்த தோழர்களே, அந்த நிலையில் தான் அவங்க அப்படியெல்லாம் பார்க்கல. தமிழ்நாடு என்பது எங்களுக்கான அடுத்த நாடு, உதவிக்கு வருகிற போது தமிழ்நாடு தான் அவங்களுக்கு வேற தளம் கிடையாது. ஏதாவது இங்கதான் வரணும், இங்கதான் பொருள் வாங்கணுங்கிற போது தமிழ்நாட்டு அரசியல் அவர் ஈடுபட்டதே இல்லை. ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளெல்லாம் புலம்புறது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், நாம் தமிழர் கட்சி உங்க ஊர்ல நடத்திட்டு எங்க ஆளுகள் அதுல இங்க கிளைய ஆரம்பிக்கிறாங்க. ஈழத்தமிழர் வைத்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறார். எந்த காலத்திலும் நாங்கள் இந்திய அரசியலில் எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியதில்லை. இவன் சரி, இவன் தப்பு அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும், பிஜேபினாலும் வேணும், யாருனாலும் எங்களுக்கு தேவை. எல்லோரும் ஆதரிக்க வேண்டும். எல்லா கட்சியிலும் எங்க ஆதரவாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆட்சியில் இருப்பவர்களோ தலைவர்களோ கூட மாறி இருந்தாலும் கீழே இருக்கவங்க எல்லாம் பல பேர் ஆதரவாகத்தான் இருக்காங்க. நாங்க இந்திய அரசியல் எந்த கருத்தும் சொல்வதில்லை. ஆனா இது நாம் தமிழர் கட்சி என்பது ஈழத்தமிழர்கள் இங்கு தொடங்கி இருப்பது என்பது அவர்கள் அங்கு வெளிப்படுத்த கருத்து நான் உடன்பட்டவர்களாகிறோம். அப்ப நாங்க இந்திய அரசியலில் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியல் நுழைந்து எங்கள் கருத்தை பேசுவதாக பொருள்படுகிறது. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு போறான், தின்னுட்டு போறான், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. இங்க நாம் தமிழ் என்ற பேர்ல அமைப்பை அவங்க நடத்தக்கூடாதுதான், அதைத்தான் சொல்லுகிறோம். ஆனா எங்க பசங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு தெரியாதோ எப்படி சீமானுக்கு புலிகளை இயக்கம் தெரியாதோ அது மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஒரு போட்டோ தான் தெரியும், வேற என்ன தெரியும்? இயக்கத்தை பற்றிய ஒரு இப்ப அரசியல் தான் முடியுங்க. போர் முடிஞ்சிருச்சு, சண்டை ஆயுதம் கொண்டு போக முடியாது, ஆயுத நடவடிக்கை இல்லை, அரசியல் நடவடிக்கை தான் முடியும். சரி, அரசியல் நடவடிக்கை நீங்கள் செய்தது என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லணும்ல. அதற்கு ஆதரவான முழக்கங்கள். இப்போ பெரியார் சிலை ஒருத்தன் சொல்றான், லெனின் சிலை போல பெரியார் சிலையும் இருக்காதுன்னு சொல்றான். இப்படியே ஒருத்தன் அப்புறம் எச்ராஜா சொல்லியிருந்தான், அக்டோபர் 30ஆம் நாள் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு நாளாக இடத்தில் அது உலகம் முழுக்க அறிவிக்கப்பட்ட நாள். அன்னைக்கு தான் நாங்கள் அதற்காக ஒரு எல்லா அமைப்புகளையும் கூட்டி அங்க இருக்க ஐநா மன்றத்தினருக்கு இது கொடுக்குறோம், எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். அதுல இவரும் வந்தாரு. நான் வரலாமான்னு நான் கூப்பிடல, விட்டுறது. அப்பெல்லாம் இவரு பெரிய தலைவர் ஆயிட்டாரு, அவர் வாங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு வெளியே வந்தோன்னா கேட்டான், பெரியார் சிலை உடைக்கிறேன்னு சொன்னானே, கை இருக்காது அவனுக்கு. ஆனா இனமானம் காட்டி அன்னைக்கு கூட கையாட்டி தான் பேசிட்டு இருக்காரு. இது இதே மாதிரி ராமன் லீலா போது பெரியார் திராவிடர் கழக கொடி எரிப்புன்னு சொன்னாங்க. ராமதாஸ் அப்ப சொன்னார், நல்லா இருந்த காலம் சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஊனமுற்றோர் எண்ணிக்கை அதிகமாகும் சொன்னாரு. அது மாதிரி இவரும் சொன்னாரு. அவங்க அழைப்பு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண போறான்னு இல்லை. அவருக்கு வெடிஞ்சா வேற மாதிரி பேசுவோம் நமக்கு தெரியும். ஆனா நீங்க பகல்லையே சொன்னாரு, பகல்லையே அது சொன்னாரு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கை இருக்காது அப்படின்னாரு. எனவே ஒரு சிந்தனைக்கு ஏன் மாற்றம் ஏற்பட்டது என்பதை விளக்க வேண்டும். சொல்லு, ஏன்னா பெரியார் மலை பாராட்டின நீங்க தெரியும்.
பெரியார் எப்படி வந்தாங்க, வளைந்த தட்டி நிமிர்ந்து துப்பாக்கியாச்சு, இப்ப என்னாச்சு? அதை சொல்ல வேண்டும், அதை பற்றி சொல்லணும்ல. அதை பற்றி பேசாமல் ஈழ விடுதலையை தன் குத்தைக்கு எடுத்து யாரா வர்றவனை கூட போடுவான். தெலுங்குனுக்கு என்ன இங்கிறான், எந்த எல்லை ஓரத்துல இருந்தா போவான், அவங்கெல்லாம் பேர் வச்சிருவான். என்ன கர்நாடகாங்கிறான், ஆந்திரம்ல மட்டும் கண்டு அவங்க ஒரு லேப் வச்சிருக்காங்க. அப்போ போட்டோனே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சுபவி தோழர் ஒரு தடவை தமிழின மீட்சின்னு ஒரு புத்தகம், அதுல பிறமொழியாளரான சுபவி அப்படின்னு எழுதியிருந்தார். என்னடா சுபவி பிறமொழியாளரா? அவரால் ஒருத்தர் என் கூட வடக்கு இருந்தார், புஷ்பராஜன் இருந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க லேப் ரிப்போர்ட் இப்படி வந்துருக்குது அப்படின்னு கேட்டார். 2வது பதிப்பு, முதல் பதிப்புல அது இல்லை, 2வது பதிப்பு எழுதிருக்கு. அவர் போய் ஆமாங்க, அடுத்த வாய்தா வரப்ப எங்களுக்கு சொல்லுவார். அது வந்துங்க காவிரிப்பட்டினம் கடல் கொண்ட போது அங்கிருந்து வந்தாங்களாம், எல்லாம் வெளியேறி வந்தாங்க, மேடான பகுதியை பார்த்து காரைக்குடிக்கெல்லாம் வந்தாங்களாம். அப்ப நரிக்குறவு பெண்கள் கொஞ்சம் பேர் வந்து இவங்க வீட்டு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு சில குழந்தை பிறந்துதான். சுபவியுடைய முகத்தை பாருங்க, நரிக்குறவு சாயல். சரிங்க, வீரமணி ஏங்க தெலுங்கர், வீரமணியும் தெலுங்கர் எழுதிருந்தாங்க. 2 எப்பவுமே 3 பேர் எழுதுவாங்க, வைகோ, கோவை ராமகிருஷ்ணன், ஆற்காடு வீராசாமி. எப்பவுமே அவங்க புத்தகத்தில் இருக்கும், 3 பேர் எழுதிட்டே இருப்பான். புதுசா வீரமணி சேர்ந்தாரு, விடுதலை ராஜன் சேர்ந்தாரு, சுபவி சேர்ந்தாரு. என்னங்க வீரமணி மாமியார் ரெட்டியார் தெரியுங்களா? வீரமணி மாமியார் தான் வீரமணி. விடுதலை ராஜேந்திரன் மனைவி. ஓ இறுதி போர் 14 நாள் சாப்பிடாம ஈழ விடுதலைக்காக இருந்தவங்க. நீ வந்து தண்ணி போட்டுட்டு இருந்தப்போ அப்ப இருந்தவங்க. இப்படியெல்லாம் வந்து இன தூய்மையை கண்டுபிடித்து பேசணும். அவனுக்கு கர்நாடகத்தில் இருக்க குணாவுக்கு கன்னடம் மேல கோபம் இருக்கலாம், தமிழ்நாட்டு நமக்கு என்ன கோபம்? இஸ்லாமியர்களை தென்னிந்தியாவில் பார்ப்பதற்கும் வட இந்தியாவில் பார்ப்பதும் வேறுபாடு. தென்னிந்தியாவில் நம்மவர்களாக நாம் பார்ப்போம், நம்ம ஆளுங்க தான் இல்லை, அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த வெறுப்புணர்வு என்பது இங்க நீங்க நினைச்சே பார்க்க, அவர்களுக்கும் இல்லை, இந்துக்களுக்கும் இல்லை. நம்மளையும் சொல்லிக்கணும், இயக்கத்தில் இந்துக்களுக்கும் இல்லை. இப்போ கூட போட்டிருந்தான், இங்கே ஒன்று தூங்கிட்டு இருக்கேன், பழனிக்கு போறவங்க மசூதிக்குள்ள தூங்கிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு படம் பார்த்தேன், பழனிக்கு அந்த பயணம் போறவங்க இரவுல அங்கே போய் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க மசூதி. அதெல்லாம் அனுமதிக்க, அதெல்லாம் ஒன்று யாரும். ஆனா அங்க வேறு மாதிரி இருக்கலாம், சூழல் வேறு மாதிரி இருக்கலாம், இங்க வேறு மாதிரி இருக்கலாம். ஆனா அது ஏன் எல்லாத்தையும் குழப்பணுங்கிறது தான் என்னுடைய. ஒரு மனிதர்களை மனிதர்களாக பார்க்காம தங்களுடைய சமூக மொழி என்பது ஏன்னா ஸ்டாலின் சொன்ன வரையறை கூட, ஒரு நாட்டுக்கு தேசிய இனம் என்றால் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லை, பொதுவான பொருளியல் வாழ்வு, ஒரு கூட்டு மனப்பான், நாம் என்கிற ஒரு சிந்தனை, அதோட காமன் லாங்குவேஜ் என்ற சொல்லைத்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. பொதுமொழி, தாய்மொழி எல்லாம் சொல்லிக்கல, பொதுமொழி ஒன்று. சமூக மொழி தான் சொல்றாங்க, வீட்டு மொழி இல்லை, சமூக மொழியை கல்விக்கு, உரையாடலுக்கு, கருத்து பகிர்வுக்கு என்ன மொழிதான் சமூக மொழி, அல்லது மாநில மொழின்னு கூட வச்சு ஒரு பொது மொழியை கொண்டிருப்பவர்களும் ஒரு தேசிய இனம் என்று சொல்வதை தவிர அந்த நாடு என்ன பேர் இருக்கோ அதுக்கு இருக்கவங்களாம் சொல்லலை. புதிய தேசியத்துக்கு, தமிழ் தேசியத்துக்கு புதிய விளக்கம், முதல் ஒரு பதவி தான் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற இந்த பித்தலாட்டக்காரர்கள் தான் இந்த நாட்டில் தனித்தமிழ்நாடு என்பதை பேசியது மட்டுமல்ல, இறுதி வரை அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தவரை எதற்கு எதிரி போல் காட்டுவதும், தான் ஈழ விடுதலைக்கு முழு பொறுப்பாளர் என்பதை போடவும் பேசிக்கொள்வதை பற்றி தான் சொல்றோம். இங்க எந்த தலைவர்களாம் ஆதரித்தவர்கள் யாரும் விளம்பரம் தேடிக் கொண்டதில்லை. நானோ தோழர் ராமகிருஷ்ணன், அரிசாமி எல்லாம் கூட தேர்தல் போட்டியிடாத இயக்கங்கள். நான் சொல்ற அழகு திருநாவுக்கரசு, வீரபாண்டி அவங்களாம் அரசியல் இருந்தவங்க. அப்ப இவங்க கூட நாங்கள்லாம் ஈழ விடுதலைக்கு அவங்க முயற்சி கொடுக்கணும் என்றைக்காவது நீங்க கேள்விப்பட்டதே இல்லை. இது வரைக்கும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டது தேவையும் இல்லை. எப்பாவது பேசி கேள்விப்பட்டீங்க. அரசியல் இருக்கும் கூட விளம்பரத்துக்காக சொல்லலாம்ல. அரசியல் தலைவர்கள் கூட அதை பற்றி பேசியதில்லை. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வது, அதை அந்த உதவியை அவர் வெளிப்படுத்தியதில்லை. இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல், ஒன்றுமே செய்யாமல் உருவாக ஒரு திறமையை பாராட்டி என் உரையை முடித்திருக்கிறேன்.